Rama Rama Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Rama Rama Hare 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 Krishna 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Rama Rama Hare 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 Krishna 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama Rama Hare 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 Rama Rama Hare 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 Krishna 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 Hare 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 Krishna Krishna Hare 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 Rama Rama Hare 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 Rama Rama Hare 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 Krishna 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 Hare 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 Krishna Krishna Hare 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 Rama Rama Hare 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 Rama Hare 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 Krishna 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama Rama Hare 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 Rama Hare 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 Krishna 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama Rama Hare 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 Rama Hare 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 Krishna 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama Rama Hare 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 Rama Hare 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 Krishna 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 Hare 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 Krishna Krishna Hare 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 Rama Rama Hare 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 Rama Hare 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 Krishna 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama Rama Hare 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 Rama Hare 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 Krishna 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama Rama Hare 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 Rama Hare 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 Krishna 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 Hare 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 Krishna Krishna Hare 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 Rama Rama Hare 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 Rama Hare 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 Krishna 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 Hare 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 Krishna Krishna Hare 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 Rama 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 Hare 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 Rama 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 Hare Hare Hare
Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Ramanujadayapatram Jnanavairajyabhushanam Srimad-Venkatanathāryam Vande Vedanta-desikam Lakshmīnātha-samārambhām Nādayāmunamadhyamām Asmadācārya-paryantām Vande Guru Parampara Yo nityamachyutapadaṁbujayugma Vyamohatasthavitarāणि Trināయ Mene. Asmadgurur-bhagavadosya dayaiva-sindho Ramanujasya charanam charanam prabhadye Bhūtam charasya mahadam Bhavaya Bhattanāda Sri Bhakti Sara Kulasekara Yogi Vahan Bhaktandriyenu Parakala Yadindra Mishram Srimad Paramruta-munim Pranadosmi Nityam Nama Sankirtanam Yasya Sarva Bhava Pranashanam Pranamo Dukkha Samanaha Tam Namami Harim Param Vasudeva Sukam Devam Kamsachanuramardanam Devaki Paramanandam Krishnam Vande Jagadgurum. பாண்டியன் கொண்டாட பட்டர்விரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தோத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ என்பாவார். ரொம்ப அழகா ஆண்டாள் திருப்பாவையில சொல்றார். பகவான் பெரிய மாயன், மாயா லீல வினோதங்கள் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாயையில வசப்பட்டு கிடக்கிற ஜீவன்களுக்கு அந்த மாமாயன் தான் கதி. ஏதோ மாயையில மாட்டிட்டே இருக்கு, மனசை ஏதோ ஒண்ணு செல்லரிச்சுட்டே இருக்கு, ஏதோ ஒரு யோசனை. இந்த மாயைக்கு அதிபதியான பிரபுவை ஸ்மரிக்க மாயனை மண்ணு வடமதுரை மைந்தன். வடமதுரையில பிறந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், தூய பெருநீர் யமுனை துறைவனை, யமுனை ஆத்தங்கரல்ல சுதந்திரமா விளையாடக்கூடிய புருஷன், ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை, இடையர் குலத்துக்கு அழகான ஜோதியான். அப்படிப்பட்ட பகவான தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது
பரிசுத்தமான மனசோட வந்து உன்னதமான புஷ்பங்களை போட்டு தொழுதோம் அப்படின்னா, தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. வாயினால் அவன் நாமத்தை பாடணும், மனசினாலே அவனுடைய ரூப லாவண்யத்தை ஸ்மரிக்க. அழகான ரூபமாச்சு. அதையே நினைக்க 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 பாவங்கள்ல இருந்து விடுதலை கிடைச்சோம். சாதாரணமா மனுஷாளுடைய ரூபத்தை நினைச்சுட்டே இருந்தோம்னா அந்த ரூபத்துல ஒரு காமம், ஒரு சுயநலம், ஒரு பொறாமை, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஏமாற்றம் இத்தனையும் சம்பவிக்கும். லோகாயுதமான எந்த பொருளை நினைச்சாலும் இப்படிதான். எந்த பொருளை நினைச்சாலும் அதுல துக்கம் சம்பவிக்கிறது. நல்ல ஒரு மாங்காய் வாங்கி வச்சிருக்கோம், 2 நாள்ல பழுத்துரும் அப்படின்னு சொல்லி வாங்கினோம். 2 நாள்ல பழுத்துரும், நன்னா சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். 2 நாள் கழிச்சு பார்த்தோம்னா நன்னா பழுத்துரும், ஆஹா அப்படின்னு திருப்பினா ருச்சியே சித்திப்பே இல்லைன்னா வெறுத்து பாரு. 2 நாள் எந்த மாங்காய் நினைச்சுட்டு இருந்தோமோ அதுல ருச்சி இல்லைன்ற பட்சம் நஷ்டம் தானே. அது மனசு ஏற்றுக்க மாட்டேங்கிறது, அதிருப்தியாடா. இதுக்கா போய் 20 ரூபா தண்ட செலவு பண்ணி தொலைச்சேன். அந்த அதிருப்திலேருந்து மீண்டு வெளில வரமாட்டேங்குது மனசு, ஒத்துக்கொள்ள மாட்டேங்க. 20 ரூபா போச்சே 20 ரூபா போச்சேன்னு மனசு அதுலதான் போட்ட கடந்து அடிச்சுக்கணும். மனுஷாலையும் நினைக்கணும், வருவா அழகா பேசுவா, ஆனா அவ திடீர்னு திட்டா அப்படின்னாச்சு வாளுக்காக எவ்வளவு தூரம் நம்ம நினைச்சுட்டு இருந்தோம், எத்தனை தூரம் வாளுக்காக ஏங்கின்ற நம்மளை போட்டுட்டு பாடுபடுத்திட்டாலே அப்படின்னு மனசை விட்டு போயிடும். ஆனா பகவானை நினைச்சா அந்த பிரச்சனை கிடையாது. அது எப்படி ருச்சி உண்டு பகவானுக்கு. எப்படி இருந்தாலும் பகவான் ஏமாத்த போறதும் இல்லை. பகவான் சாஸ்வதமானவன், கருணை பண்ணிட்டே இருக்கான். அனுபவிக்க வேண்டியது நம்ம. அதனால அவனை நினைச்சாதான் பாவங்கள் போகும். மற்றதெல்லாம் பாவங்கள் தான் சம்பவிக்கிறது. யாரும் நினைச்சாலுமே பாவமே தான் பிராதானியம். மனசு அப்படி ஓடி 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 ஓடி. ஜடபரதர் மானையே நினைச்சுட்டு இருந்தார். 3 ஜென்மா மானா பிறந்து சுத்தினாரா இல்லையா? பாவம் சம்பவிச்சு. அவர் ஹரிஸ்மரணம் பண்ற வரைக்கும் பாவம் சம்பவிக்கிறார். ஹரியை விட்டுட்டு மானஸ் மறிக்க ஆரம்பிச்சார், பாவம் சம்பவிச்சு. திரௌபதி பகவான் விட்டு மற்ற எல்லாரையும் ஸ்மரிச்சா கஷ்டம் நிவர்த்தி ஆகல, பகவான ஸ்மரிச்சா கஷ்டம் நிவர்த்தி ஆகுது. துருவனுக்கு பெரிய அவமானம், மனசுல துக்கம். துக்கத்துக்கு ஒரே சமாதானம், அம்மா சொல்லிடம் நாமஜபம் பண்ணு. நாமஜபம் பண்ணா அழக பகவான பாத்திரம் துக்கம் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம பறந்து போயிடுது. சித்திரகேது இழந்த பிள்ளைய நினைச்சு கதறிட்டு இருந்தான். நாரதன் வந்தார், போடா பயிர பகவஸ்மரண பண்ணுடா அப்படின்னா. ஆச்சரியமா பகவஸ்மரண பண்ணான். ஆனந்தமா பகவான பார்த்துட்டான் சித்திரகேது. அதனால பகவத் ஸ்மரணம் ஒண்ணுதான் அத்புதம். நினைச்சுட்டே இருக்கணும். நினைச்சுட்டே இருந்தோம்னா அவ்வளவு சந்தோஷம். அப்படி நினைக்கிறதுக்காகத்தான் பகவானுடைய ரூப லாவண்யத்தை கேட்க. ஏன்னா ரொம்ப அழகானது பகவானுடைய ரூப லாவண்யம். மனசு கொல்ல போகிறது. அவனுடைய கண்ணும் அவனுடைய மூக்கும் அவனுடைய செங்கனிவாய் அவனுடையதான திருத்தோள்களும் அவனுடையதான நாபியும் அவனுடையதான திருத்தொடையும் அவனுடையதான முழங்காலும் அவனுடையதான திருப்பாதங்களும் அவையே மெய்சிலிருக்க வைக்கிறது. பத்மநாபர் 3 துவாரம் வழியா பார்த்தாலும் திருப்தியா இருக்கா இல்லையா? அப்படி எட்டி பார்த்து சுகமா தானே இருக்கு. அந்த பத்மநாபருடைய ரூபலாவண்யத்துல ஒரு ஆகர்ஷணம் இருக்கு, அதுதானே சிரேஷ்டம். அதை ஸ்மரிச்சுட்டோம் அப்படின்னா வேற ஒரு ஸ்மரண அவசியம் இல்லை. லோகத்துல ஸ்மரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. நம்ம என்னதான் ஒரு வஸ்துவை விசேஷமா கொண்டாடினாலும் அதுக்கு தன்மை இவ்வளவுதான். இந்த நாயெல்லாம் பார்க்கலாம், இங்கேயா ஒரு எலும்பு துண்டு கிடைச்சிருக்குன்னா ஆஹா அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டு போயிட்டு கடி 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 கடின்னு கடிச்சுட்டு இருக்கும். அதுக்கு என்னமோ அதுல ஏதோ கிடைக்கும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம். இது என்னதான் கடிச்சாலும் கடைசியில பார்த்தா ஒரு சிட்டியில அதனுடைய வாயே கிழிஞ்சு அதுல ரத்தம் வரும். இந்த நாய் நினைச்சுக்கும் எலும்பு துண்டுல இருந்தா ரத்தம் வருது அப்படின்னு நினைச்சுக்கும். அது திரும்ப திரும்ப என்ன வேற கடிக்கும். பரவாயில்ல, இது என்னன்னா இதே பழக்கம் திரும்ப 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 எங்கெல்லாம் எலும்பு துண்டு கிடைச்சாலும் நாய் கடிச்சுட்டு இருக்கும். ஆனா அதுக்கு தன்னுடைய வாய் கிழிஞ்சு தன்னுடைய ரத்தம் தான் அந்த எலும்புல வரதுன்னு ஒரு புத்தி கிடையாது. அது என்னதான் எலும்புல ரத்தம் வருது அப்படின்னு நினைச்சாலும்
எலும்புக்கு தன்மை அவ்வளவுதான், அதுக்கு மேல ரத்தம் ஒன்றும் வரப்போறது கிடையாது. அந்த மாதிரி லோகத்துல நம்ம எந்த வஸ்துவை வேணா வசத்தியா வச்சுட்டு இருந்தாலும் அந்த வஸ்து இவ்வளவுதான். குழந்தைகள் பலூன் ஆஹா ஓஹோ அதுதான் லோகமே நினைச்சாலும் பலூன் அவ்வளவுதான். அவருக்கு ஒரு ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா சரி சாப்பிடுறோம், அவ்வளவுதான். அதே மலமா வந்துடுறோம், முடிஞ்சு போயிடுது, அவ்வளவு. அதுக்கு மேல அதுக்கு ஒன்றும் பெரிய தன்மையெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே உலகத்துல இவ்வளவுதான். ஆனா பகவானுடையது அப்படி இல்லை. அது சிரேஷ்டமானது, நிரந்தரமானது, அற்புதமானது. அந்த பகவத் வஸ்துவை பெரியாழ்வார் அனுபவிக்கிறார், நன்னா அனுபவிக்கிறார். திருப்தியா அப்பாடா நன்னா மோர் சாதம் சாப்பிட்டேன், திருப்தி. நீங்க நன்னா தூங்கின, உடம்பு கலகலன்னு இருக்கு. நீங்க வேலைகள்லாம் கடகடன்னு முடிச்ச, சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் பெண்டிங், இன்னைக்கு அவள் நல்லா சண்டை போட்டு தீட்டு விட்டேன், திருப்தியா இருக்கு. இன்னைக்கு எங்கேயும் வெளியில போகப்படாதுன்னு நினைச்சேன், நல்லபடியா எங்கேயும் போக, அப்பாடா திருப்தியா ஆத்துல உட்காந்தேன். நிறைய சொல்லுவோம் அந்த மாதிரி, அப்பாடா திருப்தியா நான் பகவான் அனுபவிச்சேன்னு அனுபவிக்கிறார். திருப்தியா ஆத்மா பிரசன்னமாகும்படியா அனுபவிக்கிறார். நல்ல உனக்கையா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். நல்ல பகவத் அனுபவத்துல திளைக்க, அதுல திளைக்கிறார். திளைச்சது அப்படியே பாசுரமா சொல்லிட்டார். சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்து சுவைத்துண்ணும் பாத கமலங்கள் காணீரே, பவளவாயீர் வந்து காணீரே. அழகான தேவகி, அற்புதமான யசோதைக்கு கொடுத்த பேதை குழவி, குழவினா குழந்தைன்னு அர்த்தம். இந்த குழந்தை தன் திருக்கைகள்னால அந்த பாதத்தை பிடிச்சிருக்கு. அது பிடிச்சிருக்கிறதே அழகா இருக்கு. சமயத்தை அப்படி சித்திரம் வரைஞ்சிருக்கும், ஆளிலையில கிருஷ்ணன் இருக்க மாதிரி. பல இடங்கள்ல பார்த்தா யார் ஆளிலே போறா, எல்லாரும் அரசையில்தான் போட்டு பதைக்கிறாங்க. ஜனங்களும் அது ஆஹா அப்படின்னு முடிவே பண்ணிட்டார். யாருக்கும் அந்த அளவுக்கு கூட தெரிய மாட்டேங்க, இது ஆளிலை இல்லை, இது அரசையிலைன்னு கூட சொல்ல தெரிய மாட்டேங்க. இந்த ஆளிலை கிருஷ்ணன், அது இப்ப சித்திரம் வரையலாம் நிறைய பேர் எடுத்தப்பதான் வரையிற. அதுல ஒரு கையில புல்லாங்குள்ள வச்சுண்டு ஆபரணங்களை போட்டுண்டு என்னவோ அப்படி இஷ்டத்துக்கு வாயில வச்சுன்னு படுத்துட்டு இருக்கான், அப்படிலாம் தான் காமிக்கிறான். ஆனா அப்படி கிடையவே கிடையாது. ஆளிலை கிருஷ்ணன் ஒண்ணுமே இல்லாம அவன் பாட்டுக்கு ஜெயமேன்னு இருக்கான். கையில ஒரு புல்லாங்குலாம் ஒண்ணும் கிடையாது. அவன் அவனாக அப்படியே ஆச்சரியமா இருக்கான். அந்த ஆளில பள்ளி கொண்ட பெருமாளுடைய ரூப சித்திரத்தை பார்த்தாலே மனசு என்னமோ பண்றது, கொழுக்கு முழுக்கன வாயிலுடைய வச்சுருக்கிற அழகு. இந்த செங்கனிவாய், அதுல இந்த செந்தாமரை பாதப்பொடி வச்சுட்டு ரொம்ப அழகா இருக்கு. ஆச்சரியமான அந்த பாதங்களை வந்து பாருங்கோளே. பேதை குழவி பிடித்து சுவைத்து உண்ணும், நன்னா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடும். நன்னாக்கே ஐ ஜோராக்கே அப்படின்னு ரசிச்சு 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 சாப்பிடுறான். ஆச்சரியமா அது பல்லு முளைக்கிறது, அந்த ஈர வச்சுட்டே கடி 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 கடின்னு கடிக்கிறது. நன்னா சப்பி 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 பார்க்கறான். வாயும் சிவந்து போகிறது, காலும் சிவந்து போகிறது, பிடிச்சிட்டு இருக்க கையும் சிவந்து போகிறது, எல்லாமே சிவந்து போகிறது. அதுல அந்த பிருஷ்டபாகம் குஹ்ய பிரதேசம்லாம் இன்னும் நன்னா பட்டவர்தமா படிச்சுன்னு தெரியாது. பேதை குழவி பிடித்து சுவைத்துண்ணும் பாத கமலங்கள் காணீரே, பவளவாயி வந்து காணீரே. ஆச்சரியமான அந்த திருப்பவளவாயை வந்து பாருங்களே. ஆச்சரியமான பவளம் போன்ற உதடைய ஸ்திரீகளே, எங்கள் கிருஷ்ணனுடைய திருப்பாதங்களை வந்து பாருங்களே. பாத கமலங்கள் காணீரே, பவளவாயீர் வந்து காணீரே. முத்தும் மணியும் வைரமும் நன்பொன்னும் தத்தி பதித்து தலை பெய்தார் போல் எங்கும் பத்தி விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தவா காணீரே, ஒன்னுதலி வந்து காணீரே. எம்பெருமானுடைய விரல்களை வந்து பாருங்களே. முத்து மணி பவழம் வைரம் வைடூரியம் இதெல்லாம் வச்சு தங்கத்துல ஒரு பாதம் பண்ணி பதிச்சா போல இருக்கேன். வார்ப்படம்னு சொல்லுவா, மோல்டுன்னு. வார்ப்படம் பண்ணா போல இருக்கேன். முத்தும் மணியும் வைரமும் நன்பொன்னும் தத்தி பதித்து தலை பெய்தார். 10 விரல் அப்படியே இப்படி 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 இறங்கி இருக்கான். 2 காலம் சேர்த்து வச்சாலும் அப்படி இப்படி 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 இறங்க.
ஆச்சரியமா இருக்கான், அற்புதமா இருக்கான் இந்த எம்பெருமான். சமயத்துல யசோதா மாதா அது காலில் அப்படி நலங்கள்லாம் இட்டு விடுறான். சமயத்துல ஸ்திரீகள் யாராவது ஏதானும் மருதாணி எல்லாம் இட்டுனா இதுவும் தன் காலை காமிக்கிறார். இந்த குட்டி குஞ்சிதமான பாதங்கள் அப்படி மருதாணி இட்டு விடுறாராம். அப்படி நலங்கிடுற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. அந்த பாதத்துல அப்படி இந்த விரல்கள் அப்படி வளைச்சு 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 மருதாணியிட சகஜவேல்னு இருக்க நகங்கள் கூட பவழம் போல ஜொலிக்கிறது. இந்த கருப்புல இந்த சேப்பு கூட தெரியவே தெரியாது, அதையும் தாண்டி தெரியாது, அவ்வளவு அழகா இருக்கு. ஒத்திட்டிருந்தவா காணீரே ஒன்னு தளீர் வந்து காணீர். அப்படி ஒரு பகவானுடைய திருப்பாத கமலங்களுடைய விரல்களை வந்து பாருங்க. சமயத்தேஸ்வர ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு மோதிரம் மாட்டி விட்டுருக்கா. அப்படி அழகா இருக்கு. சமயத்தில் அந்த மோதிரத்தை எடுக்கிறது அப்படி உட்காந்து இப்படி எடுக்க வரமாட்டேங்கிறது. எடுக்க வரலையே அப்படின்னு ஒரு அழுகை. உடனே யசோதை எடுக்கப்படாதா அப்படின்னு, அதான் வேணும் 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 அப்படின்றது. உடனே யசோதை வேற தானம் கொடுத்தா அதை தூக்கி போட்டு இதுதான் வேணும் வேணும் வேணும்ங்கிறான். சமயத்துல ஒரு கால் மோதத்தை எப்படியோ கயற்றிடுறாங்க. என்னமோ அட்டகாசம் பண்றது பையன். என்ன பண்ணாலும் கிருஷ்ணன் அழகன் தானே. சமயத்துல அது பார்க்கறதான். இந்த குழந்தைகள்லாம் அப்படி நடந்து போகும்போது பார்க்கலாம். நல்லா சத்துக்காப்பத்துக்கா நடக்க ஆரம்பிச்சுட்டோன்னா அப்படி நடக்கும். அதுங்களுக்கு மட்டும் காலில் ஏதான வித்தியாசமா பட்டுருந்தா கிளீனா தெரியும். மனுஷாளுக்கு கூட சமயத்துல காலில் ஏதாவது மிதிக்கிறோம்னு கூட இந்த சுய புத்தி இருக்காது. ஏதாவது சின்ன அரிசியோ கடுகோ இல்லாட்டி ஏதோ ஒரு கோதுமையோ விழுந்துருக்கும். இதுக்கு நடக்கும்போது ஏதாவது காலில் மாறிடும். உடனே உட்காந்துட்டு அந்த காலை தூக்கி இப்படி வச்சுட்டு இப்படி எட்டி எட்டி இப்படி தலையை சாச்சி சாச்சி பார்க்கும். அதை சாச்சி 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 பார்த்து இப்படி 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 அதுக்கு தனியா அப்படி எடுக்க வராது. உடனே இப்படி 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 இப்படின்னு தடவும் தன் காலை. அந்த மாதிரி இந்த எம்பெருமான் சமயத்துல அழகா அப்படியே நடந்து போறான். அவசரத்துல ஆய் போயிட்டு ஓடுறது அம்மா அப்படின்னு அலம்பிக்கிறதுக்காக. ஓடும்பொழுது ஆயினிய வேற காலை வச்சு விடுது பையன். உடனே என்ன பிச்சுக்கு பிச்சுக்குன்னு ஒட்டுறது இருக்கு காலில். உடனே என்னன்னு சொல்லி உட்காந்து வேற காலை தூக்கி வேற பாக்குது யசோதா. ஐயோ பயலே அதையேண்டா பாக்குறா அம்மா ஆய் அப்படின்றது. தன் கால் பக்கத்துலயே அப்படி வச்சுட்டு அப்புறம் அப்படின்னு வேற பண்றதா மூக்கெல்லாம் ஆய் அப்படின்றதான். அந்த சமயத்தில் எம்பெருமானுடைய அந்த பாதங்கள் இப்படி பிடிச்சு ஒரு வலையெல்லாம் வளைக்கிறது குழந்தைகள். பயப்படவே பயப்படாது. அது பாடு காலை அப்படி அழகா வளைச்சு வச்சுக்க அப்படி அழகா பார்க்கறது. சமயத்தில் காலை திருஷ்டி போட்டு வச்சிருக்கா யசோதா மாதா. இப்படியே உட்காந்து பொம்மை சாமான்லாம் போட்டிருக்கா. விளையாடிட்டு இப்படி எட்டி பார்த்தது. என்னமோ அப்படி பண்ணும்போது இப்படி சாஞ்சிடும். சமயத்தில் குழந்தைகள் பார்க்கணும். அது அப்படி தூக்கம் வந்துருந்தா விளையாடிட்டு அப்படியே சாஞ்சிடும். அது ஒன்றும் பெருசாலாம் அலட்டிக்காது. அப்படியே சாஞ்சு தூங்கிடும். கண்ணு சொருகி சொருகி விடும். அதெல்லாம் ஒரு அழகு. அப்ப இப்படி எப்படியே சாஞ்ச போது பார்த்துடுத்து காலில் ஏதோ கண்ணங்கரையில் இருக்கு. அது ஏதோ பூச்சின்னு சொல்லி அதை போட்டு எடுத்துட்டே சுரண்டிட்டே இருக்கு. அது வரல அப்படின்னு அந்த காலை தூக்கி அப்படி திருப்பி வச்சுண்டு ஆச்சரியமா நக்கி நக்கி வேற பார்க்கற. காலை தூக்கி அப்படி வச்சுண்டு ஆச்சரியமா யசோதா அசந்து போறான். அந்த அவன் காலை பிடிச்சு அப்படி திருப்பும் பொழுது அந்த கால் இன்னும் சிவந்து போக அது இந்த விரல்கள்லாம் பல பல பலன்னு தெரியறதான். முத்தும் மணியும் வைரமும் நண்பொன்னும் தத்தி பதித்து தலை பெய்தார் போல் எங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தவா காணீரே ஒன்னுதலீர் வந்து காணீரே. ஆச்சரியமான அந்த பாதங்களை பாருங்கோ, விரல்களை பாருங்கோ. இணைக்காலில் வெள்ளித்தலை ரொம்ப அழகா சொல்றார். பனைத்தோள் இளவாய்ச்சி பால் பாய்ந்த கொங்கை அனைத்து ஆற உண்டு கிடந்த இப்பிள்ளை இணைக்காலில் வெள்ளித்தலை நின்றிலங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே காரிகையில் வந்து காணீரே. ஆச்சரியமான தோள்களுடையவள் யசோதரன்னா பல்லசாலி ஆயிடுச்சு இல்லையா. நிறைய காரியங்கள் பண்ணி 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 தோளெல்லாம் அவளை நல்ல திணவெடுத்து இருக்கா. ஆச்சரியமான ஸ்தனபாரங்கள் யசோதைக்கு. ஆய்ச்சின்றனால அந்த குலத்துக்கு ஏதா மாதிரி ஒரு சரீர அவளுக்கு. அற்புதமான ஸ்தனபாரங்கள். அதுல கிருஷ்ணனை பார்க்கும்பொழுதுதான் அதுல இருந்து பால் வழிஞ்சுட்டே இருக்கான் அவளுக்கு. இந்தா கிச்சா பால் குடி, இந்தா கிச்சா பால் குடி அப்படின்னு சொல்லிட்டே இருக்காளாம். அம்மா தொப்ப பசிக்கல நானான்னு ஓடுறது.
விளையாடுற மூட்ல இருந்து கொடுத்தோம்னா நானா நானா கிச்சாக்கு பால் நானா அப்படின்னு ஓடுறது. சமயத்தில் யாரும் விளையாடுறது கிடைக்கிற பொம்மை ஒன்றும் கிடைக்கல, அம்மா கிச்சாக்கு பால் தான் அப்படின்றது. பசி இருக்கோ இது சும்மா வாயில் வச்சுக்கிற குழந்தைகளுக்கு அப்படின்னா ஒரு சுபாவம் உண்டு. சில குழந்தைகள்லாம் பார்க்கலாம், தூக்கம் வந்துடுது அப்படின்னா அம்மாவுடைய மடியில படுத்துன சனத்துல வாயில வச்சாலும் தூக்கம் வருது. பால்லாம் குடிக்கவே குடிக்காது. சில குழந்தைகளுடைய சுபாவம் சனத்துல அம்மாவுடைய சனங்கள்ல வாய் வச்சு விடுத்தினாலே கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கும். அதுக்கு ஒரு சுபாவம். சில அம்மாமார்கள் ஒழுங்கா பால் கொடுக்க மாட்டாங்க, சில பேருக்கு பால் சுரக்காது, அப்பதான் கையெல்லாம் வாயில போட்டுக்கிறதுன்னு ஒரு சுபாவத்தை கொண்டு வந்து அது நல்லா ஸ்தனபாகியம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் இருந்து கொடுத்தனா அது மாதிரி பண்ணாது. சில குழந்தை அந்த ருசியே கூட வாயில கை போடும், அப்படியும் உண்டு. அது இவன் கேட்கணுமா? சுதந்திரன் பரமபதத்துல இந்த அனுபவம் எல்லாம் கிடையாது. யார் அவனுக்கு தூக்கி மடியில போட்டு பாலெல்லாம் கொடுக்க போறான்? பிரபு மோட்சம் தந்தவாலே ஆஹா 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 ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போறான். எல்லாரும் உட்காந்து புருஷ சுத்த மந்திரம் சொல்லிட்டு இருக்க போறான். யாரோ உட்காந்து கண்ணே மணியே முத்தே இங்காதா அப்படின்னா சொல்ல போறான். ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் பூலோகத்துலதான். அதனால இந்த எம்பெருமான் ராத்திரி ஆயிடுச்சுன்னா அழுது பரல்றது. இருடா பயல ஆதிகாரியம் முடிச்சதுன்னா கிச்சா தாச்சி கிச்சா கிங்கா அப்படின்றது. கிச்சா தாச்சி கிச்சா கிங்கா அவ்வளவுதான். போய் முந்தானி பிடிச்சு இழுக்கிறது, படுத்துறது. சமயத்தை உட்காந்து காய் நிறுத்தின்னு இருக்கா, இல்லாட்டி தயிர் கிடந்தா கூட அங்கேருந்து ஓடி வந்து அம்மாவுடைய ஸ்தனத்துல கையை வச்சு இப்படி ஏதோ பண்ணிட்டு இருக்கு. குழந்தையோட சுபாவம், குழந்தையோட சுபாவம் அது பாட்டுக்கு அம்மாவுடைய ஸ்தனத்தை பிடிச்சு இங்க அங்க அங்க அது என்னமோ அது பழக்கம். தன்னுடைய ஒரு வஸ்து அப்படின்னு தான் அந்த குழந்தைகளுக்கு அபிமானம். இது தாயாருடைய ஸ்தனம் அப்படின்னு தெரியாது. அது என்னமோ தன்னோட வஸ்து, தனக்கு சுகம் தரக்கூடிய ஒரு வஸ்து, அவ்வளவுதான் இந்த குழந்தைக்கு தெரியும். படுத்தா நான் ராத்திரி சரி ஒரு வழியா ஆதிகாரியம் எல்லாம் முடிச்சுட்டு சமயத்தை ஆச்சரியமா யசோதை படுத்துட்டே பால் கொடுக்கிறது. அது ஒவ்வொரு சுகமாச்சு. குழந்தைய மடியில போட்டு பால் கொடுக்கிறது ஒரு சுகம், படுத்துட்டு பால் கொடுக்கிறது ஒரு சுகம். இதெல்லாம் ஒரு தாயாருடைய அனுபவம். நிஜமாவே அது ஒரு தாயார் தவிர யாரும் புரிஞ்சிக்கவே முடியாது. ஆச்சரியமா யசோதை படுத்து ஒரு கழிச்சு படுத்துண்டு இந்த குழந்தையுடைய வாயில ஸ்தனத்தை கொடுக்க அது அழகா அப்படியே பிடிச்சிட்டு குடிக்கிறது. அந்த சமயத்துல யசோதை ஒரு கையினால் அந்த குழந்தைய அப்படியே தடவி கொடுத்துண்டு ஆச்சரியமா அப்படியே பார்த்து அப்படி ஒரு ரொம்ப சந்தோஷப்படாதும். பல நாள் குழந்தை இல்லாம இருந்து வயசான காலத்துல ஒரு குழந்தை கிடைச்சிருக்கு அவளுக்கு. அதுவும் பகுசமத்தா இருக்கு, நல்ல கணக்கரேல இருக்கு. யசோதை முழிச்சு முழிச்சு பாக்குற இவ்வளவு கருப்பு நம்ம குளத்திலேயே யாரும் இல்லையே, இப்படி ஒரு அர்த்தகரி எங்கேயும் பாசதில்லை. அழகா இருக்கான நல்ல ஸ்தனபாரங்கள், பால் குடிக்கிறதா அழகா. கொஞ்சம் குளிரா இருக்குமே அப்படின்னு சொல்லி அழகா அதுக்கு போர்வையெல்லாம் கால் இடுப்பு வரைக்கும் போத்தி விட்டுருக்கு. அதுக்கு மேல அப்படி கையை வச்சிருக்கனால போத்தன இடுப்பு வரைக்கும். அதுக்கு போர்வைன்னா என்ன, முக்காசி அம்மா உடுத்தின பழைய புடவை மெத்து மெத்துன்னு இருக்கும், அதையே தான் மடிச்சு மடிச்சு போடுவா குழந்தைகளுக்கு. அது உங்களுக்கு ஒரு சுகம். அது அந்த மாதிரி அதுக்கு போத்தி விட்டுருக்கா. அப்படி பால் குடிச்சுட்டே கிச்சா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி கண்ணு சொருகி இருக்கு. அது தூங்கறதுக்காக தான் பால் குடிக்கிறது. அழகா அப்படியே தூங்குறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாயிலேருந்து ஸ்தனம் நழுவுறது. உடனே பயந்து திருப்பி வாய் அப்படி இப்படி சப்பிக்கிறது. பால் குடிக்கிறதா இல்லையா, வாயை வச்சு இப்படி சப்பின்னு இருந்தா அந்த குழந்தைகளுக்கு ஒரு சுகம், ஆனந்தம். அது குழந்தையா இருந்தா தெரியும். அது குடிக்கிற ஆனந்தம் அதனுடைய அம்மாவா இருந்தா இல்லைன்னா புரியாது. கேட்டு வச்சுக்கலாம். அவ்வளவுதான். ஆச்சரியமானதா சொல்லும். கிருஷ்ணனே தன் செங்கனிவாய கொண்டு ஜோரா ஒரு பால் ஸ்வீகரிக்கிறான் அப்படின்னா விளையாட்டா பத்மநாபர் மடியில விட்டு பால் கொடுத்தா அப்படி இருக்கும். எத்தனை சுகம். அத்தனை அழகா படுத்துன்னு அப்படியே பால் கொடுத்துருக்கா பிரபு. அழகா அம்மா அப்படி பிடிச்சு இந்த ஸ்தனத்தை கொஞ்சம் பெருசாயிடுச்சு. அழகா ஸ்தனத்தை எல்லாம் பிடிச்சு அப்படியே பால் குடிக்கிறது. குடிச்சுட்டு இருக்கும்பொழுதே கொஞ்சம் ஸ்தனத்துல இருந்து வாய் நழுவிடுச்சு. வாயிலிருந்து ஸ்தனம் நழுவிடுச்சு. எப்படி இருந்தாலும் நழுவிடுச்சு. நழுவினா டக்குனு காலம் உதைக்கும் பொழுது இந்த போர்வையை தாண்டி கால் வெளியில வரும். பார்த்தா ஜோரா இருக்கு. அனைத்து ஆற உண்டு கிடந்த இப்பிள்ளை இணைக்காலில் வெள்ளி தலை நின்றிலங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே. அந்த ரெண்டு காலையும் வெள்ளி தண்ட வெள்ளி சலங்க போட்டு விட்டுருக்காங்க யசோதர். இது நல்லா கொழுக்கு கொழுக்குன்னு இருக்கு. இந்த குழந்தைகளுக்கு அந்த காலில் சலங்கை தண்டை இதெல்லாம் போடுறதே ஒரு அழகுதான்.
ஒரு குதூகலம். சமயத்தில் அதையே கயிட்டு கையில் வச்சு விளையாடுங்க. சமயத்தில் அதை கயிட்டு என்ன பாடு உண்டு அத்தனை பாடுபடுத்துக. அதுவும் இது கேட்கவே வேண்டாம். சமயத்தை அப்படியே பாசோத மாட்டி விட்டுருக்கா. வெள்ளி சலங்கை எல்லாம் எப்படி உக்காந்துருக்கு. எதுவும் பொம்மை சாமான் கிடைக்கல அப்படின்னா உடனே தன் சலங்கை எப்படி சுத்தி 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 பார்க்கறது, இப்படி பார்க்கறது, இப்படி தலையை சாத்தி பார்க்கறது. ஒரு காலை தூக்கி இப்படி வச்சுட்டு இருக்கு. அப்படியே அந்த திருகு இருக்குமே, இப்படி 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 ரொம்ப நேரம் வரலன்னு இப்படி இப்படி பண்றது. இப்படி பார்த்துக்கிறது, இப்படி பார்த்துக்கிறது. வேறதான் கிடைக்கிறதான் பார்த்து சொப்பு அப்படின்னு கொட்டாய் விடுறது. திரும்பி இப்படி பார்க்கறது. இருந்தாலும் அந்த சலங்கையில தான் ஒரு குஷி. ஏன்னா அம்மா கழட்டி போடுறத பார்த்துட்டு இது கழட்ட வரல, இதைதான் போட்டு ஏதோ திருக்கிறா கழட்டுறது, இதைதான் போடுறா டைட் ஆகுறது, அவ்வளவுதான் தெரிகிறது. உடனே திரும்ப இப்படி 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 பண்ணி பார்க்கறது. வரல இந்த உடனே இப்படி காலேந்து உருவர் அம்மா அந்த வளையல்லாம் கழட்டுற மாதிரி இப்படி 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 இப்படின்றது. திரும்பியும் டயர்ட் ஆயிட்டு உட்காந்து இப்படி பார்க்கறது. அப்புறம் கால் இப்படி இப்படி ஆடுறது. அப்புறம் அம்மான்னு ஓடுறது. ஓடி போய் அம்மா கிட்ட போய் காலை அப்படி தட்டி தட்டி அம்மா 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 எடா பயல யசோதை சரி ஏதோ சலங்கை லூஸா இருக்குன்னு சொல்லி நல்லா டைட் பண்ணி மேல இழுத்து விட்டா. அம்மா 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 அது கைடிதான்றதா. என்னடா பயல ஆதி காரியம் இருக்கு, சும்மா அம்மா அம்மா அப்படின்னு சொல்ல கைடு தரணுமா அப்படின்னு சொன்னா. ஆட்டேன் போடா. வாய் வார்த்தை வரலையா. யசோதை ஏண்டா படுத்துற இணைக்காலில் வெள்ளித்தலை நின்றிலங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே. கணைக்கால் அந்த சலங்க அதுவும் நாளொரு மேனியும் போதும்னா குண்டாயிண்டே இருக்கு. எத்தனை பெரிய சலங்கை போல டைட் ஆகிட்டே வருது. யசோதை சொல்ற சலங்கை ரொம்ப டைட்டா பிடிக்கிற குழந்தைக்கு வேற சலங்கை பண்ணணும். இல்லை போன வாரம் தாண்டி புது சலங்கை பண்ணோம். அதுக்குள்ள சலங்கை நீங்க பண்றதுல சின்னதாயிட்டே வருது அப்படின்றாங்க. குழந்தை குண்டாகலாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. திருஷ்டி பட்டுட்டோம்னு பயமா. என்னமோ தெரியல, வர வர இவாள்லாம் ஒன்றும் சரியில்லை. ஆபரணம் பண்றவாள்லாம் சரியில்லை. வர வர சலங்கை எல்லாம் சைஸ் கம்மியாகிட்டே வருது. அந்த கோபுரம் பார்த்தா சரிடி, அதுக்கு என்ன வாரா வாரம் புதுசு புதுசா டிசைன்ல. இதுக்கு சலங்கை சமயத்துல சில குழந்தைகள் உடம்புடைய சூட்லயே அந்த சலங்கை கருத்து போயிடும். சில குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா இந்த பயலுக்கு அது வெளுப்பா இருக்கவே அவ்வளவா பிடிக்கல. அதனாலேயே பார்த்து பார்த்தே கருப்பாக்கிட்டாங்க. பார்த்து பார்த்து நீ என்ன விட வெளுப்பா இருக்கா, எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு பார்வை பார்த்து கோபத்துல பார்த்து 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 அந்த சலங்கையே கருப்பாக்கு. அந்த கருப்பு அதாவது பாரு வெள்ளி கருத்து போயிடுது. அதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கலர் உண்டு. அது என்ன கலர்னு சொல்ல முடியாது, அலுமினியம் மாதிரி வச்சுக்கலாம். அதுல இந்த கண்ணுக்கு நல்ல கண்ணங்கரையில கால அதுவும் அழகா இருக்கு. பளிச்சுன்னு போட்டா அதுவும் அழகா இருக்கு. என்ன பண்ணாலும் அழகா இருக்கு. இணைக்காலில் வெள்ளி தலை நின்றிலங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே. அந்த கணக்கால பாருங்கோனே ஆச்சரியமா. அந்த சமயத்துல என்ன தூங்குறது அனைத்து ஆற உண்டு கிடந்த இப்பிள்ளை. இந்த குழந்தைகள்லாம் பார்க்க ரொம்ப மரியாதையாலாம் டீசெண்டாலாம் தூங்காது. அது எப்படி வேணுமோ அப்படிதான் தூங்கும். சமயம் 2 காலம் அப்படி பறக்க வச்சுட்டுதான் தூங்கும். அது ஒரு அழகு. 2 காலம் அப்படி பறக்க வச்சு அழகு. சமயத்தை அப்படி கொஞ்சம் ஒரு கழிச்சுன்னு தூங்குற அழகு. சமயத்துல பார்க்கலாம் கொஞ்சம் அது குப்புறதுக்கு ஆரம்பிச்சோன்னு அப்படி குப்புறப்படுத்துன்னு இப்படி அம்மா முக்காது குப்புறப்படுத்துனே தூங்க வச்சிருவார். குப்புறப்படுத்துட்டே தூங்கும். ஒரு காலம் அப்படி மடக்கிண்டு ஒரு காலம் நீட்டிட்டு உலகளந்த பெருமான மாதிரி இப்படி படுத்துக்கும். அதுல அந்த சலங்கை பாதி ஏறி பாதி இறங்கி ஆச்சரியமா இருக்கு. முதல்ல சமயத்துல இந்த சலங்கையை போட்டு படுத்துட்டு இருக்கிறதுனால சலங்கை அழுத்தி அழுத்தி அங்க சலங்கையோட தடயம் வேற வந்தது. அது இன்னும் அழகா இருக்கு. இணைக்காலில் வெள்ளித்தலை நின்றிலங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே காரிகையில் வந்து காணீரே. அந்த கணக்கால பாருங்கோட எவ்வளவு அழகா இருக்கு. அதுல அந்த வெள்ளி சலங்கை அம்மா இத்தனை அழகா இருக்கு. வெள்ளி தண்டை ரொம்ப அழகா இருக்கே. தண்டைய பாருங்கோட இணைக்காலில் வெள்ளி தலை நின்றிலங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே காரிகையில் வந்து காணீரே. பேதை குழவி பிடித்து சுவைத்துண்ணும் பாத கமலங்கள் காணீரே பவளவாயில் வந்து காணீரே.
எங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தவா காணீரே ஒன்னுதலில் வந்து காணீரே. இணைக்காலில் வெள்ளித் தலை நின்றிளங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே காரிகையில் வந்து காணீரே. பத்மநாபரை பார்த்து அப்படியே பார்க்கான் அவயம் அவயமா இன்ச்சு பை இன்ச்சு பிரபுவை பார்த்து அப்படியே ஹிருதயத்தை கொண்டு வந்து வச்சுக்க வேண்டாமா? ஆச்சரியமா ஹிருதயத்தில் அவன் அப்படியே ஸ்தாபிதம் ஆயிட்டான்னா போதும். எம்பெருமான் கணுக்கால் அழகையும் காண்பிச்சான். கொஞ்சம் வயசான பிறகு அது ஓடுறதுல அந்த சலங்கை ஜல் 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 சப்தம் அதுவே ரொம்ப அழகா இருக்கு. கொடு 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 கொடுன்னு ஓடுறது. ஓடுறது அங்கங்க சாணிலெல்லாம் காலை வச்சு விடுறது, மண்ணெல்லாம் காலை வச்சு விட்டு அப்படியே ஆத்துக்குள்ள ஓடி வந்து ஆச்சரியமா இருக்கா. இணைக்காலில் வெள்ளித்தலை நின்றிலங்கும். சமயத்துக்கு விதவிதமா வஸ்திரம் எல்லாம் கட்டி விடுறா. பட்டு வஸ்திரம் எல்லாம். இந்த பட்டு வஸ்திரத்தோட இலையெல்லாம் வேற மாட்டிக்கிறது. அது ஒரு பக்கம் இழுக்கிறது, இது வஸ்திரத்தை ஒரு பக்கம் கொலுசு இழுக்கிறது, கொலுசை ஒரு பக்கம் வஸ்திரம் இழுக்க. இது என்னமோ பண்றதான். கொலுசை கயட்டுறதா வஸ்திரத்தை கயட்டுறதான்னு தெரியல இருக்கு. இந்த நூலை அறுத்து விடுறதான்னு தெரியல. கொலுசை கைடி பார்க்கறது வரமாட்டேங்கிறது. வஸ்திரத்தை இந்த நூலை இழுத்து பார்க்கறது வரமாட்டேங்கிறது. கடைசியில வஸ்திரத்தை அழுத்து போட்டு கொலுசோடு இழுத்துட்டு வருது. யசோத அழகா வெளியில போகலாம் அப்படின்னு பயலுக்கு அழகா ஜோர அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு உள்ள போயிட்டு அழகா நெத்தில செந்தூரை வச்சுட்டு கிளம்புவோம் அப்படின்னு உள்ள போயிட்டு வெளில வரத்துக்குள்ள எந்த மோனு கட்டி விட்டு இருந்தா அத்தனையும் அவிழ்த்து போட்டுட்டு அம்மா அப்படின்னு ஓடி வர்றது. ஒன்னும் இல்லாம காலில் சலங்கையை கட்டிட்டு சலங்கையில இந்த வஸ்திரத்துடைய நூல் மாட்டின்னு அந்த நூலோட இழுத்துன்னு இப்படி பின்னாடியே காலை இழுத்துன்னு இழுத்துன்னு இப்படி இப்படி பாத்துக்கிறது. வேறு என்னமோ வருதே 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 இப்படி இப்படி ஆடி ஆடி பாக்குறது. ஆடுறது வரமாட்டேன் இழுத்துனுமே ஆடிண்டே ஓடி வரதாம் பயல். யசோதி என்னடா பயல உன்னோட போராட என்னால முடியல. அது ஒண்ணு இப்படி அம்மா 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 அது மாட்டின்னு இருக்கா. அதுக்கு பிடிக்கலையா. சில குழந்தைகள் அதெல்லாம் பிடிக்காது. காலில் ஈரம் பட்டா பிடிக்காது. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு சுபாவம். உடனே யசோதர் மாட்டினா என்னடா அதுக்காக வஸ்திரத்தை கைடி போடுவியா? உடனே கடை கடை கடனை அந்த வஸ்திரத்தை எடுத்து அந்த நூலெல்லாம் அறுத்து விட்டு அதுக்கப்புறம் திருப்பி கட்டி விட்டு அப்படி பார்த்துக்கிறேன் இங்க நூல் மாட்டுறதா அப்படின்னு. சமயத்தில் அந்த மாட்டின நூல் கொலுசுலயே விட்டுட்டா யசோதர். அதை வேற இப்படி வச்சு பிடிச்சி பிடிச்சி இழுத்துக்கிறது. அங்க எங்கேயோ வெளியில அழிச்சுட்டு போயிருக்கா. அங்க உட்காந்து எல்லாரும் கிச்சா வாவான்னு ரொம்ப சின்சியரா நூல் இழுத்துருக்கு. கொலுசுல இந்த நூல் இழுத்துன்னு இருக்கு. கிச்சாவா சீக்கிரம் திருப்பி கொலுசுல நூல் இழுக்குது. கிச்சா வா 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 மம்மு தரேன் வெண்ண தரேன் திருப்பி கொலுசுல நூல் இழுக்குது. யசோதா இருக்கட்டமேடா விடேண்டா ஆத்துல போய் எடுத்துட்டா போதாதா இப்படி தலையை ஆட்டுறது. எடு சும்மா கையை வச்சுக்கோடு இப்படி 2 நிமிஷம் அப்படி சும்மா அப்படி பார்த்துட்டு இருக்கு. திருப்பி கால் வச்சு அப்படி இணைக்காலில் வெள்ளி தலை நின்றிலங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே காரிகையில் வந்து காணீரே. அந்த கணக்கால பாருங்கோளே எவ்வளவு லீலைகள் இருக்கு. நிறைய உண்டு நிறைய உண்டு. அது கொலுசு போட்டு பண்ண அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. சமயத்துல ஏதான யசோதியுடைய நகைப்பெட்டி எல்லாம் இருக்கும். அதை அவசரத்தை அப்படி தர வச்சுட்டு போயிடுவா. இது இப்படி போகும். இந்த குழந்தைக்கு ஏதான ஒன்று இருக்குன்னு அதை போட்டு தொழாவர் தானே பிடிக்கும். இப்படி பார்க்குற யசோதை ஏதான் நகை மாட்டின்னு இருக்கா. அது ஏதோ காரியம் உள்ள போயிட்டா இப்படி பார்க்கறது. இதுக்கு தெரிஞ்ச வஸ்துல ஒண்ணு கொலுசு. யசோதையோட கால் நல்லா பெருசா இருக்கும். அவளுடைய கொலுசு அழகா பார்த்தது ஆஹான்னு எடுத்து அப்படி போட்டு எடுத்து போனது அப்படி காலை தூக்கி தொப்புன்னு விழுந்துடுறது. அது என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த கொலுசமான இப்படி காலை தேய்ச்சிட்டு தேய்ச்சி அம்மா 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 ரோபோ கணக்கா நடந்து வருது. காலை தேய்ச்சிண்டு 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 அம்மான்னு கத்துறது. என்னடா அப்படின்னா கால் பாரு அப்படின்னு பார்த்தா யசோதையுடைய கொலுசை போன. நிறைய பயிர் அது ஏன் கொலுசுதான் அம்மா உனக்கு வேற கொலுசு போடுறேன் நானா இதான் வேணும். யசோதை இல்ல வேண்டாண்டா கழட்டினா வீல் 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 கத்தி 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 அழகு. இதை போட்டு அதுக்கு ஓடவும் முடியல. யசோதை பாதம் அந்த கொலுசையே இப்படி பின்னாடி பின்னாடி மடிச்சு ஒரு நூலெல்லாம் கட்டி விட்டான். நன்னா இல்லை வேண்டாம் அப்படின்றது. அது கொலுசு ரவுண்டா இருக்கணுமா. அது கொஞ்சம் ஏதாவது ஷேப் எல்லாம் மாதிரி நூல்லாம் போட்டு கட்டினா பிடிக்கிறது இல்லைங்க. இத்தனை அட்டகாசம் பண்றதா அத்தனையும் அனுபவிச்சாளாம் யசோதை. இணைக்காலில் வெள்ளித்தலை நின்றிலங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே காரிகையில் வந்து காணீரே. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய சரணாரவிந்தத்தையும் அந்த கணுக்காலையும் பாருங்கோளே. பாதத்தை பாருங்கோ, விரலை பாருங்கோ, கணுக்கால பாருங்கோ.
நன்னா பார்க்கணும். பாருங்கோ பாருங்கோ காரிகையில் வந்து காணீரே, ஹே கோபிகா ஸ்ரீகளே வந்து பாருங்கோளே, எங்க கிருஷ்ணனுடைய கணுக்கால வந்து பாருங்கோளே என்றார். கணுக்கால பகவான் அழகா காண்பிச்சு கொடுத்துட்டான். ஒரே ஒரு லீலையை பார்த்து பாசுரமா, நிறைய லீலைகள் பகவான் காட்டினான். ஒரு லீலையை தான் அவர் பாசுரமா பாடினார். அப்படியே கணுக்கால் அழகுல மயங்கினார் பகவான். ஜோரா முழங்கால் அழக காட்டிட்டான். அது ஒரு தனி அழகாச்சு. அதுக்குன்னு ஒரு லீலையை காண்பிச்சுட்டானா. உழந்தாள் நறுனை ஓரோர் தடா உண்ண, இழந்தாள் எரிவினாள் ஈர்த்தி எழில்மத்தின் பழந்தாம்பால் போச்ச, பயத்தால் தவழ்ந்தான் முழந்தாள் இருந்தவா காணீரே, முகிழ்முளையீர் வந்து காணீரே. ஆச்சரியமா அந்த எம்பெருமானுடைய முழங்கால் அழகு. யசோத நிறைய பானையா வெண்ணெய் தயார் பண்ணி வச்சிருக்காள். நிறைய பானைகள்ல தயிர், நிறைய பானையில வெண்ணெய், நிறைய பானையில நெய். இந்த பயலுக்கு கொஞ்சம் நெய் ரொம்ப பிடிக்கிறது. எல்லாருக்குமே நெய் ரொம்பவே பிடிக்கும், வேண்டான்னு சொல்ல மாட்டோம். மோர் சாதத்தை தவிர அதை எப்ப நெய்யை விட்டாலும் சாப்பிடுவார். நல்லா கவனிச்சு பார்க்கலாம். அதுவும் எப்பொழுதுமே ஸ்திரீகளுக்கு நெய் வீணா போகிறதா மனசு கேட்கவே கேட்காது. அதை ஒத்துக்கொள்ளவே மாட்டான். கீழே ஒரு சொட்டு விழுந்துடுனா கூட போனா போறது தொடச்சி உடம்புல தேய்ச்சினா திருப்திக்காப்பாடா. அந்த ஒரு சொட்டு தேய்ச்சிருந்தாச்சு நெய் சும்மாவா அப்படின்னு தேய்ச்சிடுவான். அந்த நெய் காய்ச்சின பாத்திரம் இருக்கும், சரி அப்படியே தேய்க்கலாம். அதுல ஒரு மாவை போட்டு அதுல ஒரு சர்க்கரையை போட்டு நல்லா பரட்டி 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 இந்தா குழந்தை அம்மா உனக்காக ஸ்வீட் பண்ணிருக்கேன், ஸ்வீட் பண்ணதே இல்லை. பாவம் குழந்தை என்னமோ அம்மா கொடுக்குறாள், அதுவும் வாரி சுருட்டிண்டு அந்த அல்பமான மாவையும் சர்க்கரையும் வலிச்சு வலிச்சு முழுங்க அம்மா அன்னைக்கு ஒரு ஸ்வீட் பண்ணி அதையே தான் அம்மா சொல்லுவாங்கலாம். இப்பெல்லாம் கிடையாது, அடுத்த வாரம் நெய் காய்க்கும் போது தான் கிடைக்கும், அது வரைக்கும் கிடையாதுன்னு. போனா ஒரு 2 ஸ்பூன் நெய்யை விட்டு அதில் கொஞ்சம் மாவை போட்டு சர்க்கரையை பரட்டி வரலாம்னு தோணாது அம்மாவுக்கு. திரும்ப என்னைக்கு நெய் காய்ச்சினோ அன்னைக்கு தாண்டும் அந்த ஸ்வீட். அந்த மாதிரி அந்த நெய் மேல எல்லாருக்குமே ஒரு அபிமானம் உண்டு. யஜ்யம் முதற்கொண்டு எல்லாத்துலயுமே நெய் தானே, தொட்டத்துக்கெல்லாம் நெய் தானே. எத்தனையோ மருந்துகள்லாம் கூட பார்த்தா நெய்ல குழைச்சி தேன்ல குழைச்சி ஒண்ணு தேன் இல்லாட்டி நெய்ல குழைச்சி சாப்பிடுறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. சில பேர்லாம் பார்த்தா காயம் பட்டா கூட நெய்யை தட வேண்டிருவா. அந்த மாதிரி நெய்க்கு ஒரு பிராதானியம் உண்டு. யசோத பானபானையா நெய் வச்சிருக்கா. உழந்தாள் நறுனை ஓரோர் தடா உண்ண. பாத்து இது எப்ப தூங்குறதுன்னு பார்த்து சத்தம் போடாம வந்து பெரிய பெரிய பானை அழகா மத்த போட்டு நல்லா கடன் கடைஞ்சு அதுல இருந்து வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை பக்குவமா காய்ச்சி, ரொம்ப தீயமும் விடப்படாது, ரொம்ப அறகுறையாவும் காய்க்கப்படாது, நல்லா அது சரியான பக்குவத்துல காய்ச்சி அழகா சுட சுட இறக்கி ஒரு பாத்திரத்துல வச்சு அழகா அதை மூடி பத்திரமா வச்சுட்டு கொண்டு விற்கலாம் அப்படின்னு பாட்டுக்கு நிறைய தடாவா நெய் வச்சிருக்காளாம். இவ அழகா ஒவ்வொன்னா வைக்க ஒவ்வொன்னா பின்னாடி 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 குடிச்சுட்டே வருது. உழந்தாள் நறுனை ஓரோர் தடா உண்ண. சமயத்துல பாக்குறா இவ கிருஷ்ணன் பக்கத்துல வந்து அழகா பயப்படுத்துன்னு இருக்கான். சரி படுத்துன்னு இருக்கான், நம்மளும் படத்துல காரியம் எல்லாம் முடிஞ்சு எடுத்து நெய் எல்லாம் நல்லா பக்குவமா இறக்கி வச்சாச்சு. சந்தோஷமா வந்து படுத்துன்னு இருக்கா, அழகா தூங்கியாச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளுக்கு பார்த்தா என்னமோ பெட்ரூம்ல ஒரு நெய் வாசனை அடிக்கிறது. என்னடா அது நெய் வாசனை அடிக்கிறது, சொப்பனமா அப்படின்னு கண்ணை திறந்து பார்க்கலாம். அப்ப தெரிஞ்சு போயிடுத்து, ஆஹா இல்ல சொப்பனம் இல்லை சத்தியம்தான். என்ன ஆச்சு, எங்கேயோ நெய் வாசனை வருது, எங்கேயோ நெய் வாசனை வருது. உடனே பக்கத்துல பார்த்தா பயலை காணும். ஐயோ பயலை காணவே, நெய் வாசனை வருதே, எங்கேயோ போயிடுதோ அப்படின்னு சொல்லி குடு 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 குடுன்னு ஓடுன்னு ஓடுறா. பார்த்தா பானை இருக்கு, ஒன்னும் பிரச்சனையே இல்லை, அழகா பானை இருக்கு, எல்லாம் இருக்கு, குழந்தைய காணும். எங்கடா காணுமே 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 காணுமே. ஊரெல்லாம் தேடுறான நெய் வாசனை நன்னா மூக்க தொலைக்கிறது. இவளுக்கு ஒன்னும் புரியல. ஊரெல்லாம் சுத்தி பார்க்கறா, குழந்தைய பார்த்துடா காணும், எங்க இருக்கு அங்க இருக்கு. அப்பதான் யோசனை வந்து பெட்ரூம்ல எங்கேயோ நெய் வாசனை அடிக்கிறது அப்படின்னு போய் தேடான்னு பார்த்தா கட்டில் கீழே நெய்யில குளிச்சுட்டு ஒண்ணு உட்காந்து பார்த்து அது உள்ள நெய்யை எடுத்து சாப்பிட்டோம்னா மாட்டின்றுவோம்னு சொல்லி நெய் பானைக்குள்ள ஒரு குதிச்சுட்டு நெய் அபிஷேகம் பண்ணிட்டு அழகா வந்து கட்டில் கீழே உட்காந்துட்டு
காலை தூக்கி நக்கின்னு இருக்கு, கையை நக்கின்னு இருக்கு, கண்ணெல்லாம் தொடச்சி 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 நக்கின்னு இருக்கு. பயந்து நடுங்கினா யசோதா, டே பயலே அப்படின்னு ஓடுறது. இந்த நெய் வேற வழுக்கிறது, காது தொப்பு தொப்புன்னு விழுந்து 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 ஓடுறது. ஓடி போய் பானை பின்னாடி ஒழிஞ்சிட்டு பானையை வேற ஒரு தள்ளு தள்ளிடுது. யசோதா வரான் பயத்தை இது கையை வைக்க அந்த கையில இருக்க நெண்ணை வழுக்க நெய் வழுக்க இப்படி ஒரு தள்ளு பயந்து இப்படி பிடிச்சி நிக்கிறதுக்குள்ள தழுந்து விழுந்துடுச்சு. யசோதை நெய்யெல்லாம் கொட்டிடுது அப்படின்னா பானை மட்டும்தான் விழுது, உள்ளே ஒரு சொட்டு நெய் இருக்கு. அத்தனையும் குடிச்சுட்டு மீதி இருக்கிற பானை இருக்கிற நெய்யில உடம்ப போட்டு பரட்டு பரட்டு மாவை போட்டு பரட்டுற மாதிரி உடம்ப போட்டு நெய்யை ஃபுல்லா பரட்டி எடுத்துட்டு வெளில வந்து உட்காந்து இருக்கு. ஒரு தடா நெய், அம்மா பயல இத்தனை நெய்யும் நீ ஒருத்தனா சாப்பிட்டேன். ஆமா 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 கிச்சா மட்டும்தான் சாப்பிட்டேன், கூட யாரும் இல்லையா? யாரும் இல்லை, இன்னும் கொஞ்சம் நெய் இருந்தா தாயே அப்படின்றது. அவன் நடுங்கிறா. இதை விட 2 மடங்கு ஒசரத்து பானை, அத்தனை பானை நெய்யும் ஒரு ஆளு வழிச்சு முழுங்கி இருக்கு. யசோதா அடிவயிறு எப்படின்னா இத்தனை நெய் ஒன்னா குடிச்சா என்னத்துக்கு ஆகிறது? ஏதோ ஒரு போனா போறது சாஸ்திரம். அன்ன சுத்தி ஒரு சொட்டு வெள்ளம், அன்ன சுத்தி ஒரு சொட்டு தான் போனா போறது சாஸ்திரம். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் நெய் விடலாம். போனா போறது குஜராத்திக்கார மாதிரி டபரால நெய் விடலாம். சொம்புலதான் நெய் விட்டு யாராவது சாப்பிடுவாராம். அது பானையில நெய்யே அதுக்குள்ள நுழைஞ்சு விழுந்து வெள்ளம் வந்தா என்ன பாடு? அவ்வளவு நெய் சாப்பிட்டா என்னாங்க? சாப்பிட்டு பார்த்தா தெரியும், பார்த்தனாலும் எழுந்துக்க மாட்டேன், இப்படியே கிடக்கு மந்தமா இருக்கு, அவ்வளவுதான். அத்தனை நெய்ய ஒரே ஒரு பிள்ள வாரி சுருட்டி வழிச்சு முழுங்கிருக்கா. பயந்து போயிட்டா யசோத. அச்சோ அப்படின்னு பிடிக்கிறா, பிடிச்சுட்டா. ஏண்டா பயல, இந்த ஒத்தமான நெய் நீ ஒருத்தனா சாப்பிட்டியா? இல்லம்மா பொய்யா சொல்ற. இல்லம்மா உண்மையத்தான் சொல்ற. என்னடா உண்மையா சொல்ற? யாரெல்லாம் சாப்பிட்டா? நான் ஒருத்தன் தான் சாப்பிட்டேன். அப்ப இந்த ஒரு பானை நெய் தானே சாப்பிட்டேன். இல்லம்மா ஆத்தர் 4 பானை நெய்யும் சேர்ந்து சாப்பிட்டேன். 4 ஒரு பானை நெய்க்கு அடி வைத்த பிடிச்சுன்னா 4 பானை நெய்யும் அங்க ஒண்ணு வச்சிருந்தியா, அங்க ஒண்ணு வச்சிருந்தியா. ஒண்ணு வண்டியில எடுத்துட்டு போறதுக்காக ஒண்ணு வச்சிருக்கா, ஒருத்தர்கிட்ட சொல்லிருக்கா எடுத்துட்டு போய் வித்துடுன்னு. இன்னும் ஒரு நெய் அழகா வச்சிருக்கா, ஆத்துல எல்லாம் வந்தான்னா அவளுக்கெல்லாம் பரிமாறத்துக்குன்னு ஒரு நெய். இது புதுசா வந்த ஃப்ரெஷ் நெய். அத்தனை நெய்யும் வாரி சுருட்டி முழுங்கிருக்கு. வாசல் இருந்த பானை காலி. அவ ஓடி ஓடி பார்க்கற, எல்லா பானையும் காலி. பானையை உடைக்காம பானையை ஓட்ட பண்ணாம எப்படிதான் சாப்பிட்டு பாவனுக்கு தான் வச்சு அப்படி சாப்பிட்டு ஓடி எல்லாத்தையும் முழுங்கி துளத்தியோ அப்படின்னு நான் பல்ல கடிச்சிருந்து அப்படின்னு தலையை ஆற்று. இவளுக்கோ கோபம் பயம் என்ன பண்றதுன்னு தெரியல. கையும் ஓடல, காலும் ஓடல. இத்தனையும் ஜீரணம் பண்ணணும்னா என்ன மருந்து கொடுக்கிறது? கடுக்காய கொடுக்கலாமா? வயலுக்கு தேவியா பிடுங்கிட்டும் பரவாயில்ல. எழுந்தாலும் பயம், ரொம்ப இழைச்சி போயிடுச்சுன்னா என்ன பண்றது? தலையும் புரியல, காலும் புரியல. கூட யாரும் அப்பான்னு பார்த்து வேற செய்யறவா யாரும் இல்லை, தாதிகள் யாரும் இல்லை, நந்த கோபுரம் யாரும் இல்லை. நம்மளுக்கு என்ன பண்ண? வச்சு சாத்தினா என்ன பண்ண? 4 பொண்ணைங்க முழுங்கி தொலைச்சு உட்காந்து வச்சு வாங்கினா தேவை படுத்தி தொலைக்கிறியன்னு கையை ஓங்கினாலும் உடனே பார்த்தாலும் என்ன திமிர் பண்ற இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாம்பு கயிறு உருவினாலும் இழந்தாள் நறுணை ஓரோர் தடா உண்ண இழந்தாள் எரிவினால் ஈர்த்தி எழில்மத்தின் பழந்தாம்பால் ஓச்சை ஏன் படுத்தி தொலைகிறாள்? 4 பானை நெய் யாரா தின்னு தொலைவாளா? தோண வேண்டாமா? சிந்தனையே கிடையாதா? நன்னா முழி, எல்லாத்தையும் முழிக்கிட்டு முழி நல்லா திரு முழி முழிக்கிற ஒன்னும் குறைச்சல். ஏதாவது சொன்னா வீணு கத்து, ஊரையே கூப்பிடு, எல்லாரும் வந்து என்ன திட்டி தொலைவா? ஏதானு சொல்றதை கேட்கிறியா நீ? ஏன் இப்படி படுத்து தொலைக்கிறார்? பிரபு அசந்து பார்க்க இப்படி கூட நம்மளை திட்டுவாங்க. எங்கேயுமே யார் நம்மளை இந்த மாதிரி திட்டினதே கிடையாது. பரமாவத ஸ்ரீதேவி கூட இப்படி திட்டினது இல்லை அப்படின்னு தான் பண்ணுவாங்க. அதுக்கு மேல பெருசா ஒன்னும் ஸ்ரீதேவி திட்டினதே இல்லை. ஸ்ரீதேவியோ பூதேவியோ நீலாதேவியோ திட்டினது இல்லை. ஆதிசேஷனோ விஸ்வக்சனரோ கோச்சிந்ததில்லை. கருடாழ்வார் பேசவே மாட்டார். அத்தனை பேரும் நடுங்கிற ஒருத்தர் பார்த்துட்டா என்ன ஆச்சு? பிரபுத்துவத்துக்கு பிரபுவுக்கு பிரபுத்துவம் போயிடுத்தா நம்மளெல்லாம் உருட்டி மிரட்டுவார். ஆவுன்னா ஒரு நரசிம்ம அவதாரம் எடுத்து காண்பிப்பார். இங்க யசோதனை இடத்துலயும் இப்படி பயந்து போய் முகம் எழுதி போய் உட்கார்ந்து இருக்கார். தேவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம், இந்த மிரட்டுறாளே அவெல்லாம் நடுக்கிறார். யசோதை அது பக்கம் போகப்படாது, போயாச்சுன்னா போச்சு அடி பின்னி எடுத்துருவார். வேகமா இழுத்தாள். இழந்தால் எரிவினால் ஈர்த்து எழில்மத்தின் பழந்தாம்பால் ஓச்ச அடிக்கிறாண்டா வச்சு வாங்கினா தேவை.
நல்லா கையில் எடுத்து அடி அடி மொத்தினா தேவை. என்ன பண்ணிட்டு இருக்கா? சும்மா சொல் பேச்சு கேட்கறது கிடையாது, தோன்றதெல்லாம் பண்றது. ஒரு இடத்துல உட்கார கிடையாது, சாப்பிடுறது கிடையாது, அங்க ஓடுறது இங்க ஓடுறது. 4 பானை நெய் யார குடிப்பாளாம்? லோகத்தையா நடக்குமா? கோபத்தை கத்துன்னு கத்தி அப்படி கைய ஓங்குறா. உடனே பயத்துல குடுகுடுன்னு தவழறான். வேகமா தவழறான, எழுந்து ஓடணும்னு கூட மறந்து போயிருக்கான் பயலுக்கு. அம்மா இவ்வளவு கோபப்படுவாளா? 4 பானை நெய்க்கு இப்படி கோச்சுப்பாளா அம்மா? அப்படி மூச்சை இழுத்து விட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப சோகமா தவழ்ந்து போகிறதா. யசோதை பார்த்தா பயந்துட்டான். அவாடா திருப்தி. ஏன்னா சில விஷயங்கள் பயத்துல ஜீரணம் ஆயிடும். குழந்தை அடிக்கிற மாதிரி பயத்துல அடி வைத்த கலக்கிறதுன்னு வா, கையை ஓங்கின அடி வைத்த கலக்கிறதுன்னு. இந்த மாதிரி யசோதை பார்த்தா அதுக்கு மருந்து கொடுத்து ஜீரணம் பண்ண முடியாது. இது ஜீரணமான வயிற்று அடவி கொடுத்தா ஜீரணம். 4 பானை நெய், இது பானை ஒசரம் கூட இல்லை. 4 பானை நெய்யை வலிச்சு முழுங்கிருக்கே. ஓரோரு தடாவுன்னு, எத்தனை தடான்னு தெரியல ஆழ்வார் சொல்ல. ஓரோரு தடாவுன்னு. ஏதோ ஒரு நாள்னா பரவாயில்ல, தினம் இதேதான். நித்தியம் தன்னாத்துல மட்டுமா ஊரூரா வீடா போய் நெய் பால் வெண்ணெய் தயிர் இதையே குடிச்சிருக்கு. ஆகாரமே உள்ள இறங்க மாட்டேங்க. அதனால யசோதை இந்த சமயத்துல சாதம் ஊட்டினா கூட நெய் அப்படின்றதான் விட்டுட்டாலாம். 1 ஸ்பூன் நெய் அப்படின்றது. அது இன்னும் போனா விட்டதோ அம்மா விட்டுட்டேன். நானா அது அந்த ருச்சி தெரியறதான். யசோதை பார்த்தா இன்னொரு 1/2 ஸ்பூன் விட்டா, 1 கரண்டி விட்டா. கடைசியில பார்த்தா அதுல முழுக்க பாயசம் மாதிரி நெய்யை விட்டுவிட்டு ஒரு 5 ஸ்பூன் சாதத்தை போட்டு கலந்து குடிச்சான். அண்ணாக்கு ஃபுல்லா முழுக்க அந்த கஞ்சி கொட்டுற மாதிரி கொட்டிட்டு அது 4 ஸ்பூன் சாதத்தை போட்டு பரட்டி எடுத்தான். சிக்கு அப்படின்னு ஆச்சரியம் படுத்துறான். அவளுக்கு அதே பயம். நிறைய நெய்யா குடிக்கிறது. ஏற்கனவே எல்லாம் சொல்றோம், பிள்ளை கொழுத்து அலையிறது, நல்லா குண்டாயிண்டே போயிட்டு இருக்கு. யசோதைக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, லோகத்தை திருஷ்டி வந்துருமே. என்ன இருக்க பிள்ளையாண்டாம், முழுக்க நடி யசோதை. சமயத்துல கோபிகள் எல்லாம் வேணுட்டே வந்து கேட்கலாம், என்ன தாண்டி கொடுக்கிறோம் பிள்ளைக்கு? ஏண்டி என்ன ஆச்சுன்னா, எங்காத்த பிள்ளைய பாரு இப்போண்டு இருக்கு, என்ன கொடுத்தாலும் இப்படியே தான். உன் பிள்ளை என்ன அப்படி போயிட்டு கண்ணு வைக்காதேடி. இல்லடி உண்மையை சொல்லு பரவாயில்ல. உடனே அவர் சொல்றா, என் பிள்ளை என்ன மாதிரி திருஷ்டி நம்பக்கம் வந்துடணுமா? என் பிள்ளை என்ன மாதிரியே இருக்கா, நீ ஒன்ன மாதிரியே உன் பிள்ளை இருக்கா அப்படி போடின்றான். அதனால யசோதைக்கு பயமா. குழந்தைக்கு அஜீரணம் ஆயிடுத்துனா என்ன பண்றதுன்னு, உழந்தாள் நறுனை ஓரோர் தடா உண்ண இழந்தாள் எரிவினால் ஈர்த்து எழில்மத்தின் பழந்தாம்பால் ஓச்சு. நெய்யை இழந்துட்டோமேன்னு யசோதைக்கு வருத்தம் இல்லையா, கோபம் இல்லையா. இவ்வளவு நெய் சாப்பிடுறதே குழந்தைக்கு ஏதான் ஆயிடுமோ, குழந்தையை இழந்துடுவோமோன்னு பயமா. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை இழந்துட்டேன்னா எங்க போவேன்? வயசான காலத்துல ஒரு பிள்ளை கிடைச்சிருக்கு, இதை இழந்துட்டா எனக்கு வேற கதி இல்லையே. அதனால பிள்ளையை இழந்துட்டோமோ பயத்துல அந்த சாம்புக்கு எடுத்து ஓங்க பயத்துல அப்படியே தவழறதான். தவழற சமயத்துல முழங்கால் வரைக்கும் நன்னா தெரியாது, ஓடும் பொழுது கூட தெரியாது, அந்த வேகத்துல தெரியாது. இது தவழறதான். தவழும் பொழுது இந்த முழங்கால், அது சமயத்துல வஸ்திரமே இல்லாம அலையிறது. அதுல இந்த முழங்கால் பல 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 பலான்னு அது பிஷ்டபாத ஆட்டின் இப்படி தவழ இந்த முழங்கால் ரொம்ப அழகா இருக்கு. சமயத்துல பார்க்கணும். இந்த கால்களை இப்படி வைக்கும், அப்புறம் கால் இப்படி வச்சு இப்படி முழங்கால் இப்படி வச்சுக்கும். இந்த குழந்தைகள் பார்க்கணும் ஆச்சரியமா. அதே நம்ம சமயத்தை எங்கேயாவது பிருஷ்டபாகத்தை ஏதாவது கடிச்சு அடிச்சதுன்னா அப்படி ஒரு காலை தூக்கி நேரம் புரிஞ்சுக்கும். என்னமோ குரங்கு சேஷ்டை நாய் சேஷ்டம் எல்லாம் பண்ணும் இது. அந்த சமயத்துல இந்த முழங்கால் அவ்வளவு அழகா இருக்கு. முழந்தாள் இருந்தவா காணீரே, உழந்தாள் நறுனை ஓரோர் தடா உண்ண இழந்தாள் எரிவினால் நீர்த்தி எழில்மத்தின் பழந்தாம்பால் ஓச்ச பயத்தால் தவழ்ந்தான் முழந்தாள் இருந்தவா காணீரே. இந்த பயத்துல தவழும் பொழுது வேகமா தவழ மாட்டேங்கிறான். தவளதான் ஒரு காலை இழுத்துக்கலாம், இன்னொரு காலை இழுக்கணும்னு தெரியலையா. தவழும் பொழுது மறந்து போயிடுது வயலுக்கு. என்ன பண்றது தெரியல. சமயத்துல வேகமா தவழும் போய் பின்னாடி வேற தவழது, முன்னாடி போக மாட்டேன், காலை பின்னாடி என்னடா அது யசோதை கிட்டே அப்படி போனா யசோதை பக்கத்திலேயே போறோமேன்னு பாக்குறான். பயத்தால்
தவழ்ந்தான் முழந்தாள் இருந்தவா காணீரே. அதுவும் தவழும் பொழுது அந்த முழங்கால் அவ்வளவு அழகா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு, அற்புதமா இருக்கு, அதிவிசேஷமா இருக்கு. முழந்தால் இருந்தவா காணீரே. அதுலயும் சமயத்துல இது ரொம்ப குஷியா இருக்கு, ஏதோ விளையாடின்னு இருக்கு. இந்த குழந்தைகள்லாம் அப்படியே பார்க்கலாம், அதுக்கு அந்த தவழ ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் பலம் வந்துடுதுன்னா உடனே அந்த கையை அப்படி வச்சுட்டு இடுப்பை தூக்கிண்டு இப்படி குனிஞ்சு இப்படி கால் இடுக்க வழியா பின்னாடி பார்க்கணும், இப்படி பார்க்கலாமா அப்படின்னு கூப்பிடுறான். யசோதை என்னடா பய வச்சு குண்டியை காமிச்சிட்டு கீழே படு அப்படின்னு சார் உடனே எப்படி திருப்பி படுத்துக்கிறது, கையை எப்படி பார்த்துக்கிறது. அப்புறம் வந்து தவழறது தான். அதுல வேற ஒரு குஹ்ய பிரதேசம் ஆடுறது, இது என்னமோ குனிஞ்சு ஏதோ பொம்மை, அது பரவாயில்ல கிடைக்க மாட்டேன், கையை எடுக்க முடியலையா, அது இப்படி குனிஞ்சின்னு இருக்கு, கையை வேற இப்படி ஆடின்னு இருக்கு. அதுல வேற அழகா இடுப்புல வெள்ளி அரங்காங்க கட்டி வச்சிருக்கு, அது வேற குஹ்ய பிரதேசோட சேர்ந்து ஆடுறது. அதை பிடிக்கணும்னு ஆசை, கை எடுத்தா விழுந்துருவோன்னு பயம். அழகா உட்காந்துக்கிறது, உட்காந்து இப்படி இப்படி இழுத்து இழுத்து இப்படி அந்த பார்க்கல. அந்த புருஷ குழந்தை எப்பொழுதும் அந்த குஹ்ய பிரதேசம் இழுத்துட்டே விளையாடிட்டு இருக்கும், அதோட சுபாவம் அது. அப்படி இழுத்து இழுத்து விளையாடுறது. இருந்தாலும் அந்த பொசிஷன் என்ன இருக்கா, திரும்பி இப்படி கொட்டி அப்படி குனிஞ்சு நின்று இப்படி இப்படி பார்த்துக்கிறது புருஷ்ட பாகத்தை. இப்படி அதை அம்மா அப்படின்றது அஷ்டகாசம் பண்றது. முழந்தாள் இருந்தவா காணீர். அந்த சமயத்துல இந்த பிருஷ்டபாகம் அழகானத்தோட அதுக்கப்புறம் முழங்கால் பார்க்கறதுக்கு அத்தனை அழகா இருக்கு. அப்படி குனிஞ்சு தலைய வேற இப்படி தொங்க விட்டு அதுல இருந்து குடுமி எல்லாம் கீழே தொங்கின்னு இருக்க எம்பெருமான் பார்த்த பார்வை அவ்வளவு அழகா இருக்கு. பயத்துல தவழ்ந்த பொழுது முழங்கால் ஒரு அழகு. இன்னைக்கும் ஆழ்வார்ல பார்த்தோம்னா இந்த திருப்புலி ஆழ்வார், சுவாமி நம்மாழ்வார் தியானம் பண்ண தபசு பண்ண புளிய மரம், அது புளி ஆழ்வார்னு சொல்லுவார். அதில் பார்த்தோம்னா சரியாவே ஒரு குழந்தையுடைய பிருஷ்டபாகம் அதனுடைய முழங்கால் அவ்வளவு அழகா நன்னா தெரியாது, கீழே சலங்க பாகம் ரொம்ப சரியா ரொம்ப அழகா ஒரு குழந்தையுடைய ரூபம் தெரியும். இன்னைக்கும் ஒரு குழந்தை தவழ்ந்து உள்ள போன மாதிரி ஒரு ரூபம் தெரியும். அதுல பார்க்கும்போதே அத்தனை அழகா இருக்கு நம்மாழ்வாருடைய அந்த குழந்தை ரூபம், பால ரூபம் கேட்கிற மாதிரி. முழங்கால் அவ்வளவு அழகு. நிஜமாவே இந்த பயலுடைய முழங்கால் பார்க்கணும் அப்படின்னா தொட்டமல்லூர் அங்கதான் போகணும். சாலக்கிராம நம்பி நல்ல சாலக்கிராம ஊட்டி கணக்கரேன்னு கருப்புனா கருப்பு அட்டகரி, அவ்வளவுதான் வார்த்தையே. சுருள் சுருளா சுருள் சுருளா சுருள் சுருளா முடி. அம்பேகாலு கிருஷ்ணான்னு தான் சொல்லுவாரு. அந்த கால் தவழ்ந்து இருக்கிற ஒரு ஸ்டேஜ் அது. ஒரு கால் அப்படியே வச்சுன்னு ஒரு கால் அப்படி தூக்குற ஸ்டேஜ் அது அம்பேகாலுன்னு. ரொம்ப அழகா இருக்கும் பெயர். அதை பார்க்கணும். ஒரு கையில வெண்ணையை வச்சுட்டு ஒரு கையை கீழே வச்சுட்டு இப்படி பார்த்துட்டு ஒரு காலை இப்படி இழுத்துட்டு ஒரு காலை இப்படி கொஞ்சம் தவழத்துக்கு இப்படி மேல தூக்கிண்டு அதுல பார்க்கணும் முழங்கால் அழகு. அந்த கண்ணு பேசும், அந்த மூக்கு பேசும். பயலே அப்படி தூக்கிண்டு ஓடி விழலாமான்னு தோணும். ஒரு மகாராஜா, ஒரு மைசூர் மகாராஜா கூட தூக்கிட்டு விழணும்னு பார்த்தோம், அரண்மனை காண முடியல, போக மாட்டேங்குது. ரொம்ப அழகா இருப்பான். அதுல பார்க்கணும் அந்த பயலுடைய முழங்கால் அழகு. அச்சோன்னு போய் ஒரு வெடுக்க ஒரு கடி அடிக்கலான்னு தோணும். அப்படி ஒரு முழங்கால். முழங்கால் இருந்தவா காணீரே. ஆச்சரியமான அந்த எம்பெருமானுடைய முழங்கால பாருங்க. பாதத்தை பார்க்க சொன்னார், பகவானுடைய விரல்களை பார்க்க சொன்னார், ஆச்சரியமான கணுக்கால பார்க்க சொன்னார், அதுல இருக்கிற வெள்ளி சலங்கையை பார்க்க சொன்னார், வெள்ளி தண்டையை பார்க்க சொன்னார், அற்புதமான முழங்கால பார்க்க சொன்னார். முழங்கால் அவ்வளவு அழகா மயங்கி போகும்படியா இருக்கு. முழங்காலையும் பார்த்துட்டார். அற்புதமா எம்பெருமானுடைய திருத்தொடை அழக வர்ணிக்கிறார். அங்குலம் 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 அப்படியே மனசுல அப்படியே தெரியணும் இந்த ரூபம். வேற எதுவும் தெரிய வேண்டாம், இந்த ரூபம் அப்படியே மனசுல தெரிஞ்சுடுப்புன்னா ஜெயிச்சுட்டு மனுஷால நினைக்க வேண்டாம். ஒரு ஸ்திதி வரைக்கும் தான் அவர்தான் நினைக்கணும். பகவான ஸ்மரிங்க. அழகா அந்த குழந்தை கிருஷ்ணனை ஜாலியா ஸ்மரிச்சு ஆனந்தமா நாமஜபம் பண்ணிங்க. என்னத்துக்கு மனுஷால நினைக்கணும்? இவா மோசமானவா, இவா கெட்டவா, இவா அவமானப்படுத்தினவா, இவா எனக்கு கஷ்டம் கொடுத்தவா, இவா எனக்கு நல்லது பண்ணவா, இவா எனக்கு பிடிக்கும், இவாள் எனக்கு பிடிக்காது, என்ன அவசியம் இருக்கு? பகவான் ஸ்மரணை இருக்கு, பகவத் ஸ்மரண போதும். அதை விட்டு வேற என்ன ஸ்மரிக்கணும் சொல்லுங்க? ஆயுசோ க்ஷீணமாகிருக்கு, ஒவ்வொரு நாளா உடம்பு க்ஷீணமாகிருக்கு,
மனசு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா க்ஷீணமாயிட்டு இருக்கு. இந்திரியங்கள்லாம் க்ஷீணமாயிருக்கு. எல்லாம் முழுசா க்ஷீணமாகிறதுக்கு முன்னாடி பகவான் அனுபவிச்சோம். கண்ணு காது ஒவ்வொன்னா அப்படி சக்தி குறைய இருக்கும். அப்படி போயிட்டே இருக்கலாம். உபயோகப்படுத்த பலம் குறைஞ்சிட்டு தானே போகும். ஒன்றும் அதிகமாகாது. இது ஒரு காலத்து ஒண்ணுமே இல்லாம ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாம ஆகிறதுக்கு முன்னாடி பகவான் அனுபவிச்சோம். சரீரம் க்ஷீணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அனுபவிச்சிடும். நல்லா அபாடான அனுபவிச்சிடும். நல்லா அனுபவிச்சிடும். பரம சுகமாச்சு. பெரியாள் வர அப்படிதான் அனுபவிச்சார். அதனாலேயேதான் ரொம்ப அழகா பகவான் மாப்பிள்ளையாவே வந்துட்டான். அத்தனை சிரேஷ்டம். பகவஸ்மரணம் பண்ணிட்டே இருக்கும். இதுல பிரயோஜனம் இருக்கா இல்லையா ஒரு யோசனையும் அப்படின்னு நினைச்சுட்டு சொல்லும் பொழுது கேட்கும் பொழுது அப்படியே மனசுல பகவான் இப்படி நின்னது, ஓடினது, கிருஷ்ணபாகத்தை குனிஞ்சு பார்த்தது, இதெல்லாமே ஆனந்தம் தரதுனா அதே ஸ்மரணையில் இருந்தா எப்பொழுதுமே சதா சர்வதா ஆனந்தம் தானே. சதா சர்வதா ஆனந்தம். அவ்வளவு அழகா இருக்கான் எம்பெருமான். அடுத்து பகவானுடைய திருத்தொடை அழக வர்ணிக்கிறார். அங்குலம் அங்குலம் அங்குலமா வர்ணிக்கிறார். ஆச்சரியமா பிறங்கிய பேச்சு முளை சுவைத்து உண்டிட்டு உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை மரங்கொள் இரண்யன் மார்பை முன்கீண்டான் குரங்குகளை வந்து காணீரே குவிமுளையீர் வந்து காணீரே. ஆச்சரியமான திருத்தொடர். அப்படி இருக்கான். நன்னா கொழுக்கு முழுக்கு. அதாவது எப்படின்னா ரெண்டு தொடையும் உரச அளவுக்கு கொழுக்கு முழுக்குன்னு இருக்கான். ரொம்ப குண்டா இருக்கு வாழ்க்கை அந்த தொட வாசம். இது நன்னா ஜம்மன இருக்கு. யானையுடைய மஸ்தகம் மாதிரி திருத்தொடைகள் பல பல பல. அதுலயும் ஆச்சரியமா அதுக்கு எண்ணெயெல்லாம் தேய்ச்சி விட்டு விட்டான்னா திருத்தொடைகள் மழை 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 மழைன்னு சொல்லிக்கும் சொல்லிக்கும். நிஜமாவே பார்க்கற ரொம்ப அழகு. பத்மநாபர் திருத்தொடைகள் பாருங்க என்னமா இருக்கு. நல்ல நீளம், நல்ல பெருசு அகலம், அழகன் பத்மநாபன். ஆச்சரியமான திருத்தொட வள 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 வளன்னு பகவான் திருத்த அவ்வளவு அழகா. குழந்தையாச்சு இன்னும் கேட்கவே வேண்டாம். அது நல்லா கனகரேன்னு இருக்கான் பையன். அப்படி ஒரு கடுப்பு. தொட இன்னும் நல்லா கருப்பாவே தெரியுது. வேற எப்பொழுதுமே பார்க்கலாம் ரொம்ப வெள்ளையா இருப்பாரு. துணியை ஓட்டு மடைச்சு வச்சிருக்கனாலே தொடைக்குன்னு ஒரு தனி வண்ணம் உண்டு. அந்த மாதிரி நன்னா கண்ணங்கரேல்னு ஒரு திருத்தொடைகள் எம்பெருமானுடைய திருத்தொடைகள். ஆச்சரியமான திருத்தொடைகள். பிறங்கிய பேச்சு முளை சுவைத்து உண்டிட்டு உறங்குவான் போல கிடந்த இப்பிள்ளை. இது தூங்கும்போது எப்பொழுதுமே யசோதை அப்படி திருவடியே பார்த்துட்டு இருப்பாளாம். இதையே பார்த்துட்டு இருப்பா. காலையே பார்த்துட்டு இருப்பா. பகவான் பூதனா வதம் பண்ணிட்டான். பூதனாவுக்கு மோட்சம் கொடுத்துட்டான். கொடுத்து முடிச்சுட்டான். யசோதை கிட்ட கொடுத்தா அழகா பாலையும் குடிச்சு கொடுத்து தேமேன்னு படுத்துன்னு கொடுத்து. இவெல்லாம் பூதனா வதத்தை பத்தி பேசிக்கிட்டான். கொஞ்சம் டைம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி படுத்து தூங்கிடுச்சு பையன். யசோதை அப்படியே கண்கள் அப்படியே கண்ணீர் வழியே பார்க்கறான். ஏதோ பகவத் அனுகிரகம் காப்பாத்திடுச்சு. அந்த 10 நாளான குழந்தை ஒரு காயம் இல்லாம திரும்பி வந்துடுச்சு. ஏதோ பூர்வ ஜன்ம சுகிருதம். பெரியவா பண்ண பூஜை என் பிள்ளை எனக்கு திரும்ப கிடைச்சுட்டான். நல்ல வேலை சரீரத்துல ஒரு காயமும் இல்லை. அப்பாடா அது ஒரு தாயாருக்கு தான் தெரியும். செத்து படுத்திருக்கான் பிள்ளை. அப்படியே பக்கத்துல அப்படியே படுத்து உட்காந்து அப்படி பார்க்கிறாளாம். நல்ல வேலை ஒரு காயம் படல. ஒரு சின்ன கீரல் கூட இல்லைன்னு குழந்தைக்கு. என்ன இருக்கான் என்ன இருக்கா ராஜா குழந்தை சித்த வயசுல பால வர அம்மா புலம்பரா. அப்படியே அழுது புலம்பரா. அவளுக்கு என்ன வேணும் வெளியில வர முடியல. ஜீரணம் ஆகலை. பூதனா தூக்கின்னு போனது, அவர்கிட்ட அவன் பால் குடிச்சது, அவள் பேய்னு தெரிஞ்சது, அவளுடைய ஸ்தனத்தை பிடிச்சுட்டே அவன் இருந்தது. இதெல்லாம் கேட்க கேட்க அது என்ன குடிச்சதோ தெரியலையே. ஒருவேளை விஷமும் ஜீரணம் ஆகுமோ ஆகாது. ஆனா பால் குடிச்சு விட்டான். அப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை போல இருக்கு. அது ஒரு அம்மா ஒரு யோசனை இருந்துட்டே இருக்கும். குழந்தை பால் குடிச்சு விடுத்து இருந்தாலும் அஜீரணம் தானே ஆகுமோ. நல்லா தூங்குறது, எப்பொழுதும் விட நல்லா தூங்குறது. நீ ரொம்ப தூங்குறான் பையன். இப்படி தூங்க மாட்டானே. சாதாரணமா சமையல் அவர் தூங்காது, தூங்குற மாதிரி நடிக்கும். அப்பெல்லாம்
இந்த பாதி கண்ணை மூடிட்டு பாதி அப்படியே தூங்குற மாதிரி இப்படி பண்ணும். இன்னைக்கு கண்ணை நல்லா இறுக்கி மூடின்னு தூங்குது. அம்மா பார்க்க என்ன ரொம்ப கண்ணை இறுக்கி மூடின்னு தூங்குறானு அசதியும். ஒருவேளை வேணா விஷம் கொடுத்துருப்பாளோ. வைத்தியர்லாம் பார்த்தாரு, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டார். வைத்தியர்லாம் கையெல்லாம் பிடிச்சாரு, ஒன்றும் இல்லைம்மா நன்னா இருக்கான், அதான் விஷம் குடிச்சிருக்கான், அதெல்லாம் ஒன்றும் தெரியல. அது அறிவுண்டும் இல்லாத ஆய்குணம். அது அழகா மறைச்சு கொடுத்து வேற விஷம் குடிச்சது, இல்லாட்டி பயந்து போயிடுவாரு. இதே விஷம் குடிச்சு உடம்பு கொஞ்சம் நீளம் பூத்துருக்கு. ஏற்கனவே நீளத்தினால இந்த நீளம் தெரியல, இந்த நீளத்துல நீளம் சேர்ந்த பேரு தெரியல. இப்படி தூங்குறான். யசோத பேர் கண்ணு அப்படி வர அப்படி பாக்குறான். நன்னா அப்படி கண்ணு சுத்துறது இருக்கு. அவளுக்கு நான் தூங்காத கண்ணு அப்படியே சுத்தம். என்னதான் தூங்குறான், மூச்சு நன்னாதான் இழுத்து விடுறான். உடனே அவன் நெஞ்சில் அப்படி தலையை சாச்சு பார்த்தா கர்கர் சப்தம் தான் வருதா. அம்மாவுக்கு பயம் தானே. அப்படி பார்க்குற ஓரத்தை அப்படி பால் வழியேன் பால் வெளியறது. பொழுதுமே கொஞ்சம் பால் வழியே நீ பால் வழியறது இப்படி தொடச்சி பார்க்குறான். பால் ஏன் வழியறது, ஜீரணம் ஆகிறது. அது ஒரு அம்மாவுடைய ஸ்திதி. அப்படியே பார்க்கலாம். குழந்தை எப்படி திரும்பி படுக்கலாம், அப்படி திரும்பி படுக்கலாம். அது திரும்பி திரும்பி படுக்கும்போது கழுத்துலலாம் இந்த செயின்லாம் போட்டிருக்காங்க, இதெல்லாம் பதிவு இருக்குதோ அடையா ஒருவேளை பூதனை கிட்ட போய் அவ பிடிச்சு கடிச்சுட்டாலும் அப்படி பார்க்கலாம். இல்லை செயின் தடையம் இப்படி பார்க்கல. அதுக்குள்ள அதுக்கு தலையை வேர்க்கிறது. இப்படி இப்படி ஆற்றுற உடனே தலையை தொடச்சுட்டே பிள்ளைக்கு ரொம்ப வேர்க்கிறது. இன்னைக்கு வேர்க்கவே வேர்க்காது. இப்படி பார்த்தா இருந்தாலும் எங்கேயாவது அவயவத்துல ஏதாவது அடிபட்டிருக்கான்னு பார்த்துரும். பட்டிருக்கப்படாதுன்னு தான் பார்க்கிறேன். இருந்தாலும் பட்டிருக்குமோன்னு ஒரு பயம். அது அந்த புத்திர வாஞ்ச தனக்கு வந்து நன்னா இருக்கமேன்னு ஒரு ஆசை உண்டு. நான் அடிபட்டிருக்குமோ ஒரு பயம் உண்டு. சமையல் எதையான கல்லோ மண்ணோ திருடும் குழந்தை. அம்மா விடமாட்டேன். வாயை திறந்து வெளில போட்டு வாயை போட்டு நோண்டி எடுத்துருவேன். எடுத்தது என்னமோலாம் வாயெல்லாம் கொப்பி வச்சுருவோம். இருந்தாலும் ஏதானும் உள்ளுக்குள்ள முழுங்கிடுதோன்னு ஒரு யோசனை அவளுக்கு இருந்துட்டே இருக்கும். எவ்வளவு நேரமா கண்டுது இப்பதான் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி இப்படி பார்த்துட்டு இருக்கா. அப்படி விரலெல்லாம் பார்த்தா விரலாம் ஒன்று நன்னா இருக்கு. கை விரல நகல்லாம் பார்த்தா நன்னா இருக்கு. கணு கையை பிடிச்சு பார்த்தா அப்படி கையை அப்படி தூக்கி தூக்கி பார்த்தா இப்படி அழகா உடம்பெல்லாம் தடவி பார்த்தா, தோலை தடவி பார்த்தா, பக்ஷத்தலை தடவி பார்த்தா, அழகா இடுப்பெல்லாம் தடவி பார்த்தா, நாபியெல்லாம் பார்த்தா. ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துலையும் ஒரு தடயம் இல்லை. அதுக்குள்ள குழந்தை குப்புறப்படுத்த உடனே பிருஷ்டபாகம் பின்தொடை முழங்கால் எல்லாம் பார்த்தா. அப்பா ஒன்றும் இல்லை, குழந்தை என்ன இருக்கான் அப்படிங்கிற போது திரும்பி மல்லாக்கப்படுது. மல்லாக்க அப்படி கால் அகட்டி படுத்து கால் அகட்டிட்டு பார்த்தா நன்னா ரெண்டு தொடையிலும் ஜோரா தழும்பு. அச்சோன்னு கத்திட்டா. உடனே தாதிகள்லாம் ஓடி என்னடி யசோதே என்னடி ஆச்சுன்னா தொடையில ரெண்டு தொடையிலும் தழும்பு நல்ல பெருசு பெருசா இருக்கு. உடனே தாதிகள் அடி ஏற்கனவே இல்ல சும்மா இருங்கோ, இப்ப இந்த பூதனாதான் ஏதோ பண்ணிட்டா பாருங்கோ, ரத்தம் கட்டி போயிருக்கு, கருத்து போயிருக்கு. யசோதை கிட்ட ஒரு கோபி சொன்னா உன் பிள்ளை உடம்பே கருப்பு, அங்க மட்டுமா கருப்பா இருக்கு, அந்த இடத்த மட்டும் கருப்பா இருக்குன்னா ரத்தம் கட்டி போயிருந்தா நியாயம். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் கண்ணங்கரையில் அட்டகரியா இருக்கு. இதை எங்கேருந்து உனக்கு ரத்தம் கட்டி போயிடுது? இல்ல தோப்பா 4 நரம்பு தெரியுது. ஒரு சொன்னா ரொம்ப நாளா இருக்குடி. இல்ல 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 இது இப்பதான் அழு அழு அழுன்னு அழகா நந்தகோபுரம் வந்து சமாதானப்படுத்துறாரு. தாதிகள் சமாதானம் இல்லை, குழந்தைக்கு அழுக்கு தொடா இப்படி ஆயிடுச்சு. உடனே அவெல்லாம் சொன்னா பரவாயில்ல விடு, ஸ்திரீ குழந்தையாதான் பயப்படணும், புருஷ குழந்தை தானே பரவாயில்ல. அது எப்படி நீங்க அப்படி சொல்லுவேன்? புருஷ குழந்தையா தொடை அடிபட்டா பரவாயில்லையா? பாவம் தொடை எப்படி இருக்கு? உடனே ஒருத்தி சொன்னா இந்த தொடை இன்னும் அழகா இருக்குடி, தழும்பு இன்னும் ஜோரா இருக்குடி, அமக்கலமா இருக்குடி. அவன் யாருக்கும் தெரியல, அது முன்னாடியே இருந்த தழும்பு. இப்ப நன்னா பகவான் காண்பிச்சு கொடுத்துட்டான். ஏன்னா விட கொஞ்சம் அச்சோ பாவம் ஆகுன்னா அம்மா ஏதாவது திட்டினாங்க, அம்மா கிச்சா குவா கிச்சா குவா அப்படின்னு காட்டுறதுக்காகவே பார்த்தான். இப்ப நல்ல சந்தர்ப்பம். இப்போ வந்து பிளாக்மெயில் பண்றதா 2 தொடையில தழும்பு பத்திரமா வச்சுருது. ஏதான ஒண்ணு அம்மா கிச்சா குவா தோப்பா அப்படின்னு அதுக்காகவே தொடையில அப்படி தழும்ப காட்டிடுது பையன். ஆனா அது இரண்ய கசிபுவை கொண்டு தொடையில போட்டான் நரசிம்மனா. அப்ப வந்த தழும்பு மரங்கொள் இரண்யன் மார்வை முன்கி நான் கொண்டு வந்து போட்டான் தொடையில, இழுத்து போட்டான். என் பிரகல்லாதனை அவன் பண்றேன்னு இழுத்து போட்ட வேகம் அவன் தொடர்பு தூக்கி போடுறது தொடையில இருந்து. அவன் பார்த்தான் இப்படிலாம் ஒரு தொடையில அவன் தெரியவே போட்ட வேகம் அப்படி மேல குதிக்க பிடிச்சு ஒரு கிழி போட்டு முடிச்ச உடனே ஒரு கோபம் கொப்பளிக்க, என் சிஷ்யன் என் பக்தன்
அவனையா இந்த பாடுபடுத்தின ஒரு கிழி விழிச்சார். மரங்கொள் இரண்யன் மார்வை முன்கீழ்ந்தான் குரங்குகளை வந்து காணீரே. அந்த இரண்யகசிபை கொண்டு மடியில போட்டு ஒரு கிளி, என் பக்தன், என் சிஷ்யன், என் குழந்தை, என் சொத்து, அந்த குழந்தைய இந்த பாடுபடுத்தினான்னு ஒரு கோபத்துல இழுத்து போட்டான். வேற எங்கேயுமே பகவான் தொடையில யாரையும் போட்டு வதம் பண்ணல. இரண்யகசிபு தான் பிராதானியம். அஸ்யவதாரம், கூர்மவதாரம், வராக அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம, ராம, எந்த அவதாரத்திலுமே அப்படி போட்டு கிழிக்கல. இரண்யகசிபை மட்டும் அடியில போட்டு இழிச்சு விட்டான். போட்ட வேகம் தொடையில இருந்து தடயம். அப்ப யாரும் பார்க்கல. ஏன்னா பீதாம்பரம் எல்லாம் தரிச்சுட்டு இருந்தார், யாரும் பார்க்கல. அதுக்கப்புறம் வாமனா வந்த போது அவர் பாட்டுக்கு வளர்ந்துட்டார், யாரும் பார்க்கல. பரசுராமனா பார்க்கல, ராமனா பார்க்கவும் இல்லை. சக்கரவர்த்தி திருமணம் எப்போதும் ஃபுல்லா ட்ரெஸ் போட்டே வச்சிருக்கா. இங்கதானே அம்மனமாவே கடந்து அலையுது. அதுக்குதானே 1000 குழந்தை சுதந்திரம் ஹாயா இருக்கும். வஸ்திரம் போடப்படாது, அங்கே இங்கே போகப்படாது, படிக்கலாம் படாது, அழகா வண்ண திருடணும், சாப்பிடணும், ஜாலியா இருக்கணும், மாடு மேய்க்கணும், கோத்துல பரிகாசம் பண்ணணும், ஏதோ அட்டகாசம், சுதந்திரமா ஹாயா ஒரு நீரை பண்ணணும். அதாவது இந்த குழந்தைகள்லாம் எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டா ஹாயா விளையாடுற பெருமாள் பார்த்தோம், ஹாயா ஒரு விளையாடி வரும் பூமியில விஸ்ராந்தியா தோன்றபடிக்கு ஒரு விளையாட்டு விளையாடிட்டு போனோம். ஒரு கட்டுப்பாடு இல்லாம, ஒரு வரமுறை இல்லாம சுதந்திரமா ஒரு விளையாட்டு விளையாடணும்னு எடுத்த அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம், சுதந்திரம். அந்த மாதிரி சுதந்திரமா வந்து விளையாடுறோம். அதனாலேயே அந்த தடயத்தை காட்டினா அந்த தொடையில தழும்பு பாருங்கோலே அழகா இருக்கு. குட்டி குழந்தை நல்லா வளர்ந்துடுத்துனா கூட அம்மா உவா அப்படின்றான். திடீர்னு ஓடி வந்து திடீர்னு அழகான். என்னடா ஆச்சு? உவா உவா அம்மா கேட்கிறேன், எங்க 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 எங்க? யசோதை சிரிக்கா, இதைத்தான் உவா நீங்க போடா வேலை. அம்மா கிச்சாக்கு உவான்னு சொல்றேன், நீங்க அழமாட்டேங்கிறான். என்ன அம்மா நீ? ஓ பலராம அண்ணா சொன்ன மாதிரி இந்த தவிட்டுக்கு தான் வாங்கினான். யசோதை சிரிக்கிறா, பயல அது சின்ன வயசா இருக்கும் பொழுதே இருக்கு. அது எப்படி வந்தது எனக்கு சொல்லு? அது ஒரு பூதனான்னு ஒருத்தி வந்து உன்னை தூக்கிட்டு போக வந்தான். அப்புறம் அவன் உன்னை தூக்கிட்டு போயிட்டா. அப்புறம் அவன் உனக்கு பால் கொடுத்தான். அப்புறம் முகம் மாறுறது, அவகிட்ட பால் குடிச்சான். அப்புறம் அப்படின்னு அதுக்கப்புறமா பார்த்தோம்டா அப்புறம் தான் தொடையில தழும்பு. அப்புறம் போவே இல்லையா, நீ மருந்தே கொடுக்கல. நானும் வெண்ணையா தடவை உண்டாக்கும், ஒன்றும் போக வேண்டாம். அது என்ன இருக்கு, அழகா இருக்கு, விடு, திருஷ்டி பரிகாரம் உனக்கு பகவானா பார்த்து கொடுத்துருக்கான். அதனால இதெல்லாம் வாஸ்துபடி சரிதான் அப்படின்ட்டான். அவன் தொடையில தழும்பு இருக்கிறது சாமுத்திரிகா லட்சணம் அப்படி ஜம்முன்னு தான் இருக்கு, விட்டுடு சரிவிட்டான். அப்படிப்பட்ட திருத்தொடைகள், பத்மநாப தொடைகள் யாரும் பார்த்தது இல்லை. பீதாம்பரத்தோட பார்த்திருக்கு, பீதாம்பரம் இல்லாத திருத்தொடைகள். தொடைகளை பார்த்து மயங்கி போயிருக்கா. பகவான் ஜலக்கிரீடை எல்லாம் பண்ணும்போது அந்த திருத்தொடைகள் அவ்வளவு அழகா இருக்கு. தொடைகளுடைய அழகு யாருக்கு தெரியும்னா காளி எனக்கு தெரியும், நல்லா கடிச்சிருக்கான் தொடையில. கோபிகளுக்கு தெரியும், கோப குழந்தைகளுக்கு தெரியும். சமயத்தை ரொம்ப கோபம் வந்து கொடுத்தோம்னா அந்த பசங்கள் எல்லாம் உடனே கிருஷ்ணனுடைய தொடையை ஒரு கடி என்னடா படுக்கிறாய் அப்படின்னு போடுறான். என்னடா தொடையை கடிச்சா உடனே அந்த பையன் தொடையை கடும், உனக்கு வேணா நீ கடிச்சு போடா அப்படின்னு ஆச்சரியமா. அப்படிப்பட்ட திருத்தொடை நிஜமாவே. அதுவும் இந்த மகாபாரத யுத்த சமயத்துல தன் வஸ்திரத்தெல்லாம் அப்படி இடுப்பு வரைக்கும் அப்படி சுருட்டிண்டு ஜோரா குதிரையெல்லாம் குளிப்பாட்டி வர்றார். பீஷ்மர் பார்த்து அசந்து போகிறார். அதுவும் ஹோலி சமயத்துல நல்லா ஜலம் அடிச்சு வீசாங்க அடிச்சு ஜலம் அடிச்சு விளையாடுறாள். இந்த கோபிமார்கள்லாம் தொடையிலேயே அடிக்கிறாளாம். ஜலத்தை அந்த ஈரத்தை போய் பட்டு பீதான் ஒட்டிக்க ஈரம் சொட்ட 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 திருத்தொடைகள் பார்க்கறதுக்கு ரமணீயமயமா இருக்கு. நிஜமாவே திருப்பதி பெருமாளுக்கெல்லாம் ஒரே ஒரு வஸ்திரம் சாத்திட்டு சனிக்கிழமை எல்லாம் ஒரு திருமணம் பண்ணுவோம். நன்னா பார்க்கணும், அந்த தொடை அப்படியே ஒட்டிக்கும், தொடையோட அந்த வஸ்திரம் ஒட்டிக்கும். நல்ல கருப்பு நல்லா வெள்ளை படிச்சு 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 படிச்சுன்னு ஒரு திருத்தொடைகள், ஆச்சரியமான திருத்தொடைகள். பார்த்தோம்னா இன்னைக்கு முழுக்க பார்த்துட்டே இருக்கலாம்னு முடியான திருத்தொடைகள். மரங்கொள் இரண்யன் மார்பை முன் கீண்டான் குரங்குகளை வந்து காணீரே.
குவிமுளையே வந்து காணிந்தே. அந்த எம்பெருமானுடைய திருத்தொடைகளை வந்து பாருங்கோளே பாருங்கோளேன்னு கதறார் பெரியார். பாருங்க, பக்தி பண்ணி நாமஜபம் பண்ணி பகவானுடைய அவயவ சௌந்தரியத்தை பார்க்கணும்னு கதறி அழுதா பகவான் காட்டி கொடுத்தான். ராதே கிருஷ்ண. மீதி விஷயம் ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே Radhe Krishna, Krishna Radhe, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா Krishna Radhe, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே Radhe Krishna, Krishna Radhe, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே Radhe Krishna, Krishna Radhe, Radhe Krishna, Krishna Radhe, Radhe Krishna, Krishna ராதே Radhe Krishna, Krishna Radhe, Radhe Krishna, கிருஷ்ணா ராதே Radhe Krishna, Krishna Radhe, 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 ராதே கிருஷ்ணா Krishna Radhe, Radhe Krishna, 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 जय सद्गुरु महाराज की जय। समस्त भागवदल को जय। गोविंद नाम संकीर्तनम Govinda, Govinda, जय जानकी कांत स्मरणम Jai Jai Rama Rama, गोपिका जीवन स्मरणम Govinda, Govinda, ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சர்வம் குருவர்ப்பணம். जय श्री राधे कृष्णा सत्संग की जय। जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय। जय श्री भारत माता की जय। लोका समस्ता सुखिनो भवन्तु, लोका समस्ता सुखिनो भवन्तु, लोका समस्ता सुखिनो भवन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। जय श्री सिंधु माता की जय। जय श्री 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 अनंत पद्मनाभ स्वामी की जय। जय श्री பெரியாழ்வார் की जय।
10:30 மணிக்கு சத்சங்கம் இருக்கு. எல்லாரும் அப்புறம்